நமः பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூரமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. நமः பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவ. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த. சத்குருஸ்வாமினः ஜெய். ஜகத்குரு சங்கராச்சாரிய ஸ்வாமினः ஜெய். ராமகிருஷ்ண பரமஹம்சமூர்த்தி கி ஜெய். போல புண்டலீக வரதா ஹரி விட்டல. ஜெய் வீராஞ்சநேய ஸ்வாமினः ஜெய். शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युः तन्नमामि गजाननं. दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्ते नैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण. भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं. निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना. कल्याणं दधतं कटाक्षवलतो भक्ताय हत्वा रिपून्. कल्याणाचलकार्मुकस्य तनुजं कारुण्यपाथो निधिं. कल्याणाकृतिमव्ययं गिरिसुता प्रेमास्पदं पावनं. कल्याणाय भजेनुजं गणपतेः श्रीदेवसेनापतिं. पाणिग्रहे पर्वतराजपुत्र्याः पादाम्बुजं पाणिसरोरुहाभ्याम्. अस्मानमारोपयत स्मरारेर्मन्दस्मितं मङ्गलमातनोतु. सकुङ्कुमविलेपनामलिकचुम्बिकस्तूरिकां समन्दहसिते क्षणां सशरचापपाशाङ्कुशाम्. अशेषजनमोहिनीवरुणमाल्यभूषाम्बरां जपाकुसुमभासुरां जपविधौ स्मरेदम्बिकाम्. नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां परस्पराश्लिष्टवपुर्धराभ्यां. नगेन्द्रकन्यावृषकेतनाभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां. वागर्थाविव सम्पृक्तौ वागर्थप्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. யஸ் ஸ்ரீமான் மணிவாசகோ த்விஜபவः புஸ்தாக்ஷமாலாதரः. பஸ்மாலிப்தகலேவரः சிவபதானன்யாம் தரோஜைனः. श्रीमद्वाचकसूक्तिभिः पुरवरे श्रीपुण्डरीकाभिधे. नृत्ताधीश्वरमीडयन् परशिवं मुक्तो महान् भातु सः. मन्त्री पाण्ड्यमहीपते सकलविद्भस्माक्षमालाधरः. साक्षादादिमसद्गुरोः सकरुणं दब्धात्मबोधोद्विजः. विप्राकारसुगोपितेशलिखिते श्रीवाचको योगिराध्येय. श्रीमणिवाचकः सुगतः नन्दीश्वरांशो महान्. भस्मोद्धूलितविग्रहं परशिवध्यानैकचित्तं मुदा. रुद्राक्षाभरणं समन्दहसितानन्दाननाम्भोरुहं. शम्भुज्ञानरसालयं त्रिजगतां नाथं सुरैः सन्नुतं. श्रीमन्तं मणिवाचकं हृदि सदा ध्यायामि नन्द्यात्मकं. श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं. नमामः शङ्करान् वाक्यविजयेन्द्रसरस्वतीं श्रीगुरुं शिष्टमार्गानुनेतारं सन्मतिप्रदम्.
बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता जाढ्यं वाक्पटुत्वञ्च हनूमत्स्मरणात् भवेत्। नमः पार्वतीपतये हर हर महादेव। உமாபதியான பரமேஸ்வரனுடைய பெருமையும் அந்த பரமேஸ்வரன் யார் அப்படிங்கிறதையும் சொல்லக்கூடியதான கிரந்தம் திருவெம்பாவை. அந்த பரமேஸ்வரனை அடையக்கூடியதான சுலபமான மார்க்கத்தை உபதேசம் பண்ணக்கூடிய கிரந்தம் வழியும் அதுவேதான். எப்படி ஆண்டாள் சொல்லும்போது நாராயணனே நமக்கே வரை தருவான் அப்படின்னு சொன்னான். நாராயணன் தான் நமக்கு பலன் தருவான். அப்போ பலன்னு ஒன்று சொல்கிறியே, பலன்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க நாராயணனே வரை. அந்த நாராயணன் தான் நமக்கு பலனே, அவனை தந்தருள்வான்ங்கிறது தான் அதனுடைய சாரம். அந்த மாதிரி வழி என்ன, பகவான் அடையிறதுக்கான வழி, சுலபமான வழியை எது சொல்லித்தரும் அப்படின்னு சொன்னாக்க அது திருவெம்பாவை தான். திருவெம்பாவை சொல்லித்தரக்கூடிய வழி என்னென்னா திருவெம்பாவை வாசிக்கிறது தான். வேறு ஒன்றும் வித்தியாசம், ஒரு ரெண்டுத்துக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, ரெண்டுமே ஒரே விஷயந்தான். அப்படி அந்த திருவாசகத்திற்குள்ளே இருக்கக்கூடியதான அந்த திருவெம்பாவையை அனுபவிச்சுன்னு வந்துட்டு இருக்கோம். அது ஆரம்பத்தை சொல்லும்போது ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம்பாட அப்படின்னு சொல்லும்போது ஆத்யந்தம் இல்லாதவன். பொதுவாக நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அப்படின்னு சொன்னாக்க நம்ம அப்பா சொல்லி தெரிஞ்சிருக்கும், அம்மா சொல்லி தெரிஞ்சிருக்கும், அல்லது ஆசான் சொல்லி தெரிஞ்சிருக்கும், அல்லது நமக்கு தெரிஞ்சே அந்த விஷயமானது உண்டாகி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தான் இந்த ஊரில் ரோடு போட்டா, எனக்கு தெரிஞ்சு தான் எங்கள் தெருவில் லைட்டு போட்டா, இத்தனை பேர் சொல்கிறோம் இல்லையா? அப்போ அதெல்லாம் இவாளுக்கே தெரிஞ்ச விஷயமாக இருக்கும். நம்ம ஊரில் எப்போ முதல்ல பஸ் வந்ததுன்னா அது நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்னு சிலது, தெரியாத விஷயம் பல விஷயங்கள் இருக்குது. தெரியாத விஷயத்தை தெரியாதுன்னு சொல்லாமல் நம்ம பொய்ன்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் நிறையா விஷயங்களை. அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறதுல வித்தியாசப்பட்டுடுத்தோ ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதின்னு இவர் சொல்கிறார் மணிவாசகர். அவர் சொல்கிறதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னு சொன்னாக்க அவருக்கு அவரை முழுசாக தெரியலேன்னு வேணால் எடுத்துப்போமே. ஏன்னா அவர் இப்போ தானே பிறந்தார், பரமேஸ்வரன் எப்பயோ பிறந்திருக்கலாமே. அவருக்கு ரொம்ப வயசு ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம், அவர் ஒரு கால் இவருக்கு அப்புறமும் ரொம்ப நாள் இருந்திருக்கலாம். இவராக அதை தப்பாக ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதின்னு தப்பாக மனசில் வாங்கியிருந்தாருன்னா அந்த சந்தேகத்துக்கு தான் அழகாக சம்பந்தர் பார்த்தோன்னு சொன்னாக்க நல் தாமரை மலர் மேல் நான் முகனும் நாரணமும் முற்றாங்கு உணர்கிலா மூர்த்தி திருவடியை சுற்றார்கள் ஏத்தும் கபாலீச்சரம் அமர்ந்தான் பொற்றாப்பு காணாதே போதியோ பூம்பாவாய் அப்படிங்கிறார். இது மணிவாசகருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியலேன்னு இல்லை, யாருக்கு தெரியலேன்னு ஞானசம்பந்தமூர்த்தி சொல்கிறார். நான்முகனும் நாரணனும் தேடின்னு இருக்காளாம், பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் தேடின்னு இருக்காளாம். அவள் 2 பேர், அவளுக்கும் அஜால்னு பேர். மும்மூர்த்திகள் 3 பேருக்குமே அஜால்னு பேர், பிறப்பில்லாதவா பிறக்காதவான்னு பேர். அவள் 2 பேர் ஒரு கால் ஒரு சம வயசாக இருந்தால் தெரியும் இல்லையா? ஏன்னா அவன் இருக்கிறதுலேருந்து அவனுக்கு பிறந்ததுலேருந்து எனக்கு தெரியும்னு ஒருத்தர் சொல்லுவார்ல. அப்போ அந்த மாதிரி யார் சொல்கிறான்னு சொன்னால் அவளுமே பிறப்பு இல்லாமல் இருக்கிறவாளாக இருக்கணும்ல. அப்போது அவள் 2 பேரும் தேடின்னு இருக்காளாம். அப்போது இது எப்பேற்பட்ட பரஞ்சோதியாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பூம்பாவை எழுப்பும்போது சொல்கிறார், அவள் கபாலீஸ்வரன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? அந்த ஆதியந்தமும் இல்லாத இருக்கக்கூடியதான நாராயணனும் நான்முகனும் தேடின்னு இருக்கக்கூடிய ஆதியந்தம் இல்லாத ஒரு பரம்பொருள். அவருக்கு நம்மூரில் மயிலாப்பூரில் நல்ல ஊஞ்சல் உற்சவம் நடக்கிறது, வசந்தோத்சவம் நடந்துட்டுருக்கு. அதை பார்க்க வரத்துக்கு நீ உயிரோடு வர வேண்டாமா? அதை பார்க்காம நீ போயிடுவியோன்னு எழுப்புறார் ஞானசம்பந்தர். அப்போ ஆதியமந்தம் இல்லைன்னு இவருடைய கருத்தை சொல்லலை. இப்போ பல புஸ்தகங்கள் அப்படி ஆயிடுத்து. ஒரு பிரதானமான ஒரு விஷயத்தை சொல்லும்போது எழுதும்போது இது அந்த புஸ்தகத்தில் உள்ள விஷயம், இது எங்களுடைய அபிப்பிராயம் அப்படின்னு போடக்கூடிய பழக்கமே போயிடுது. முன்னெல்லாம் பிராக்கெட்டுக்கெல்லாம் வித்தியாசம் காட்டுவா. வளைவாக இருக்கக்கூடிய பிராக்கெட்லாம்
புஸ்தகத்துக்கே உள்ள ப்ராக்கெட்டு சதுரமாக நல்ல நீளமாக இருக்கிறது, வளையாமல் நீளமாக இருக்கக்கூடிய ப்ராக்கெட்லாம் எங்களுடைய சொந்த கருத்து அப்படிலாம் போட்டு முன்னுரையிலேயே எழுதி அப்படிலாம் முன்னாடி புஸ்தகம் போட்டுருந்தா. இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாரானும் ஒருத்தர் பேனாவை எடுத்துட்டா போகிறோம், அவள் எழுத்தாளர் இன்றைக்கி. அதனால் எழுதலை அவசியம் எழுத வேண்டியதுதான். யாராருக்கு என்னென்ன தோன்றதோ எழுதணும். ஏன்னா சிந்தனை அப்படிங்கிறது எங்கேருந்து எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு கிரந்தத்தை எடுத்துன்னு எழுதுகிறோம் அப்படிங்கும்போது அதுக்கு பங்கம் இல்லாமல் இதெல்லாம் முன்னாடி வியாக்கியானம் ஏற்கனவே பண்ணினது, இது என்னுடைய அபிப்பிராயம்னு எழுதிடுறது ரொம்ப தெளிவாக இருக்கும். அந்த மாதிரி மணிவாசகர் சந்தேகப்படக்கூடும் இல்லையா? அப்படிலாம் கிடையாது. அந்த நாரணனும் நான்முகனுமே இன்னும் தேடி இருந்தால் இருக்கான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் சத்தியம். இது எந்த அளவுக்கு சத்தியமாக இருக்கும் இந்த திருவெம்பாவை அப்படின்னு சொன்னால், சத்தியமாக இருந்ததுனால தான் நம்ம சேர சோழ பாண்டியர்கள் 3 பேருமே பட்டாபிஷேகத்தும் போது தன்னுடைய அரியணை ஏற்றத்தும் போது இந்த திருவெம்பாவை பாடியிருக்கணும்னு தெரியறது. ஏன்னா இப்போது தாய்லாந்து முதலிய நாடுகளில் சயாம் தாய்நாடுலாம் பார்த்தோன்னா அங்கெல்லாம் இப்போவும் ஆட்சிக்கு வரக்கூடியவா ஆட்சி கட்டில் ஏறும்போது திருவெம்பாவை பாடக்கூடிய வழக்கத்தில் இருக்குது. அது அவளாக புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. நம்ம இவாளுடைய மூவேந்தர்களுடைய கொடி அது வரைக்கும் பரவி இருந்தது. அப்படி இருக்கும்போது இவாளுடைய சம்பிரதாயத்தை அவள் பார்த்துருக்கணும். இவாலாம் முடிச்சு விடும்போது திருவெம்பாவை பாடுவா. அதுக்கப்புறம் அவள் கையில் வழி வழியாக அந்த அரசு வரும்போது அதே சம்பிரதாயத்தை அவள் பின்பற்றிட்டு இருக்கணும்னு தெரியறது. அப்போ எவ்வளவு நம்பிக்கைக்குரிய ஒரு கிரந்தமாக இருந்தால் ராஜாக்கள் கொண்டாடி இருப்பா. அதுவும் பட்டத்தை ஏற்றுக்கும் போது தான் யார், நான் ஒரு பெரிய ஒரு வஸ்துன்னு நினச்சிட்டு பெரிய ராஜா கிரீட்டம் வச்சுருக்கா, எனக்கு கீழே இவ்வளவு பேர் மந்திரிகள் இருக்கா, இந்த பிரஜைகள் முழுக்க எனக்கு கீழே தான், இந்த நாடு என்னுடைய சுதந்திரமாக நான் என்ன நினச்சாலும் பண்ண முடிக்க இடம் அப்படின்லாம் நினைக்காம ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு அரும்பெரும் சோதி ஒன்று இருக்குது. அது கிட்ட பார்த்தோம்னு சொன்னால் நம்ம ஒரு தூசுக்கு கூட வரமாட்டோன்னு புரிஞ்சுண்டு அதை மனசில் வாங்கிண்டு ஒரு பட்டம் ஏற்றுக்கக்கூடிய சம்பிரதாயத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம தமிழகத்தில் வாழ்ந்தவாளை நம்ம எவ்வளவு மதிக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அவளை அவ்வளோ மதிக்கணும்னா அப்போ இந்த கிரந்தம் எவ்வளோ மதிக்கத்தக்கதுன்னு பார்க்கணும். அதை பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். அவர் சொல்கிறார், வன் செவியோ நின் செவிதான், உன்னுடைய காது என்ன இரும்பால் செய்யப்பட்டிருக்கா, நாங்கள்லாம் பாடுறோம், அதுவும் யாம் பாட என்னார். மணிவாசகருக்கு அப்படி தோலை தட்டிக்கிறார், அவரையும் சேர்த்துக்கிறார். நீ மீதி எல்லாரும் பாட்டு பாடும்போது தூங்கினா கூட பரவாயில்ல, மணிவாசகன் நான் பாடுறேன், நான் பாடும்போது நீ தூங்கலாமோ? ஏன்னா தேன் அப்படி காதில் ஊற்றும் போது தீர்த்தத்தை மூஞ்சியில் தெளித்தாலே எழுந்துருவோம். நம்மலாம் எழுந்துக்கணும். என்ன தூங்கியிருந்தா கூட தீர்த்தம் முகத்தில் தெளிச்சுட்டான்னா டக்குன்னு மொழி போகிறோம். தேனை ஊற்றினா மொழி போகிறாதானே. அப்போ யாம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கள், அது நீ எப்படி தூங்கலாம்? நான் பாடின்னு இருக்கும்போது நாங்கள் எல்லாருமா சேர்ந்து பாடின்னு இருக்கோம். மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான், கேட்க மாட்டேங்கிறிய. பொதுவாக கூப்பிட்டாக்க என்ன சொல்லுவோம்னா, முதல்ல எழுப்பும்போது ஒரு அசைவு இருக்கும், அந்த அசைவுக்கு பின்னாடி ஒரு சத்தம் இருக்கும். எழுப்புறவாளுக்கு நல்லா கவனித்து பார்த்தோன்னா ஒரு அசைவு இல்லாதனால வளருதியோன்னார். மாதே வளருதியோ, இன்னும் தூங்கிட்டு இருக்கியோ. அதுக்கப்புறம் வரேன் அப்படின்னு ஏதாவது சொல்லுவோம் இல்லையா, அந்த சொல்லு கூட சொல்லலையா அவன் தூங்குறவ. அதனால ஒரு காதே கேட்கலையோன்னு ஒரு சந்தேகத்தில் வன் செவியோ நின் செவிதான். ஏமா ஏதானும் ஒரு பதிலான சொல்ல வேண்டாமா? நீ சொல்லாமல் இப்படியே இருந்தாக்க அதை நான் என்னன்னு எடுத்துக்கிறது? மாதேவன் வார் கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே. நீலாம் இப்படி இருக்கலாமா? பக்கத்தில் ஒரு தோழி இப்போ தான் வார்த்தை கடந்து வந்தோம். அந்த இல்லத்தை கடந்து வரும்போது இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி யாம் பாடினார் இல்லையா, நாங்கள் எல்லாரும் வரிசையாக பாடிட்டே வந்தோம். என்ன பாடின்னு வந்தோன்னா, மாதேவன் வார் கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி. அந்த மகாதேவனை பார்த்து வாழ்த்து சொல்லிகிட்டே வந்தாலாம். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவான். எந்த நேரத்தில்னா நல்ல சுபகாரியங்கள்லேயும் அவசியம் இந்த ஹரஹர மகாதேவா சப்தம் சொல்கிற வழக்கம் உண்டு நமக்கு. அதே மாதிரி கடைசியில் போகும்போதும் தேவதேவ மகாதேவான்னு சொல்லிகிட்டே போகிற வழக்கம் நம்மள உண்டு.
அது பெரிய பாக்கியம். அது இப்போ அதெல்லாம் போயிடுது. எங்கேயோ எல்லாத்தையும் வண்டியில் வச்சுடுறோம், வண்டி தான் ஓட்டின்னு போகிறது. அதுக்கும் பல பேர் இடத்துல ஆள் இல்லை. வாழ்க்கைன்னா நம்ம பொதுவாக சொல்லுவாள், ஒருத்தர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கு அவருடைய கடைசி யாத்திரை நன்னா காட்டி கொடுக்கும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி 4 பேர் கூட இல்லாத மாதிரிலாம் கூட சந்தர்ப்பங்கள்லாம் ஏற்படுறது எவ்வளவு துக்கமான ஒரு விஷயம். அப்படி இல்லாமல் நம்மளை உற்றார் உணர்வு அத்தனை பேரோட சேர்ந்து நண்பர்கள் அத்தனை பேரும் கூட இருந்து ஒரு பக்கம் தேவான்னு சொல்லி இன்னொரு பக்கம் மகாதேவான்னு சொல்லிட்டு போகிற மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சிவனை உபாசித்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடணும். அப்படி சாதாரணமாக இருக்கும்போதே அப்படி இருக்கணும். அதுவும் பக்தாள்னு சொன்னால் சிறப்பாக அதை தெரிஞ்சிருக்கணும். அந்த மகாதேவான்னு சொல்லும்போதே அதனுடைய மகிமை என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுவும் மார்கழி மாதம், அதுவும் விடியற் காலம்பரை பாவை நோன்புன்னு விசிஷ்ய ஸ்திரீகள் பண்ண வேண்டியதான ஒரு நோன்பு. அதுவும் விரதத்தில் வேறு இருக்கா இல்லையா? நான் நார்மல் டேஸ்ன்னா கூட அதுவும் நோன்பு இருக்கிறது ஒரு விரதத்தில் இருக்கோம்னு சொன்னால் அவசியமாக அந்த ஒரு முழிப்பு வர வேண்டாமா? அப்படி தூக்கத்தில் ஆழலாமா? அந்த மாதிரி இல்லைப்பா, நீ இப்படி தூங்கிட்டு இருக்கியே, பக்கத்தில் பார்த்தியா ஒரு இல்லத்தில் அந்த மாதேவனுடைய வார்கழல்களை நாங்கள் வாழ்த்தி அந்த வாழ்த்தொலி பண்ணும்போது அந்த மகாதேவான்னு கேட்டதும், எங்கே நான் இப்போ உள்ளே உன்னை கூப்பிட்டுருக்கேனே, இந்த மாதிரி இல்லை, வீதிவாய் கேட்டலுமே. நாங்கள் வீதியில் வரும்போது பஜனை பண்ணிட்டு மார்கழி மாதம் இன்னும் பல ஊரில் நடந்துட்டுருக்கு. 2 பேரோ ஒருத்தர்லாம் மார்கழி மாதம் பஜனைக்கு போகிறதெல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவள் ஒருத்தரானும் இன்னும் விட்டுறக்கூடாது, நம்ம ஊரில் நடந்ததை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு அப்படி பிடிச்சிட்டு அவளே சங்கநாதம் பண்ணிட்டு அவளே பஜனை பண்ணிட்டு அவளே ஜால்ரா போட்டுன்னு போகிற ஊரில் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்போது அந்த தர்மத்தை எப்படி பரிபாலனை பண்ணி வந்திருக்கா, இது அவ்வளவு நாளாக நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இப்போ நடக்கிறது சாதாரண ஒரு மார்கழி மாத பஜனை நம்ம சொல்லிடுறோம். அவன் எங்கள் ஊரில் ஒரு 10 பேர் சேர்ந்த மாதிரி பண்ணுவான். அது சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனையோ வருஷமாக தொட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடியதான ஒரு விஷயம். அதுக்கு ஆதாரம் மணிவாசகருடைய இந்த திருவம்பாவை. அப்போது வீதி வாய் கேட்டலுமே, நாங்கள் வீதியில் பாடின்னு வரதை கேட்டதுமே அந்த தோழி என்னாலானா விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே. அதை சொல்லி பார்க்கணும். அது மகாதேவாங்கிற அது சாதாரண வார்த்தை கிடையாது. அதை அனுபவித்து சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் அந்த அனுபவம் தனி ஒரு சுகம். அது பர்ஜனம் பவபீஜானாம் ஆர்ஜனம் சர்வசம்பதாம் தர்ஜனம் யமதூதானாம் ராமராமேதி கர்ஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ராம கர்ஜனைக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. இந்த சம்சாரத்தினுடைய விதையை அழிச்சிருமாம். அது எல்லா விதமான நல்லத்தையும் இழுத்து கொடுக்குமாம். யமதூதர்களை அடித்து துரத்துமாம் ராமராமான்னு சொல்லக்கூடிய கர்ஜனம். அந்த ராமநாமாவை ஒருத்தர் சொல்லின்னு இருக்கார். பரமேஸ்வரன் எப்போதும் ராமநாமா சொல்லிகிட்டே இருக்கிறது. அவர் ஏன் இந்த மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம்னு அவருக்கு ஒரு குணம். தட்சிணாமூர்த்திக்கு அவர் வாயை தொடர்ந்து பேசவே மாட்டார், மௌன குருன்னு சொல்லுவார். அவர் மௌனமாக தான் இருப்பார். ஏன் மௌனமாக இருக்கார்? வாயை திறந்து சொல்லலாமே, இதுதான் பிரம்மம், நான் தான் பிரம்மம், தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி சொல்லலாமே, வாயை திறந்து சொல்லலாமேன்னா அந்த அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் ராமநாமா சொல்கிறது கம்மியாயிடுமா. அதனால் அவர் வாயை திறக்காமல் ராமநாமா சொல்லின்னு இருக்காராம். அவ்வளோ ஆர்ஜவமாக இருக்காராம். அப்போது அவருடைய நாமா எப்படி தான் இருக்கும்னா, கோட்டையோ பிரம்மஹத்யானாம் அகம்யாகம கோட்டையா சத்ய பிரளயமாயாந்தி மகாதேவேதி கீர்த்தனாத்து அப்படின்னு இந்த பஞ்ச மகாபாத்தகங்கள்னு ஒரு 5 பாத்தகம். அதுக்கு பிராயசித்தம் ரொம்ப கொடுமையான பிராயசித்தம். அது பண்ணுறதே பெரிய பாபம்தான். அது பிரம்மஹத்யா சுராபான ஸ்வர்ணஸ்தேய குருதல்பகமன தத் சம்சர்க்கம் அப்படின்னு அது ஒரு 5 பாபம். நல்ல வாத்தியார் தொழிலில் இருக்கிறவா, அத்தியனம் பண்ணவா, சுவாமியை தெரிஞ்சின்றவா, அப்படி இருக்கக்கூடியதான அந்தர்களை வதம் பண்ணுறது, மத்தியபானம் பண்ணுறது, தங்கத்தை திருடுறது, ஆசானோட படுக்கையில் படுத்துக்கிறது, இந்த 4த்துக்கும் துணை போகிறது. 5வதாக தனியாக ஒரு பாபம் கிடையாது. இந்த 4த்துக்கும் துணை போகிறது இருக்கு இல்லையா, அவளோட சேர்க்க, இது 5வதாக பாபமாக எடுத்துட்டார். மகாபாதகம்னு விட்டார். முதல்ல பாபம் அப்படின்னா என்றது என்னென்னா பிரம்மஹத்யான்னு ஆரம்பிப்பா. அதுதான் முதல்ல இருக்கிறதுலே பெரிய பாபம். அந்த பாபம் ஒரு கோடி தடவை பண்ணான்னு வச்சுப்போமே,
கோட்டையோ பிரம்மஹத்யானாம். அந்த நாள்லேயே இன்னொன்று ஒன்று இருக்குது, அகம்யாகம கோட்டையா. அந்த பாபத்தோ ஒரு கோட்டை வச்சுப்போம், அத்தனையும் பண்ணிவிட்டு ஒத்தன் மகாதேவா அப்படின்னு சொல்லிவிட்டான்னு சொன்னால் அந்த உள்ளாந்த மனசு அந்த ஆழ பக்தியோடு சொல்லணும். அப்படி சொல்லிவிட்டான்னு சொன்னால் என்ன ஆகும்னா, பிரளயம் வரும்போது எப்படி இந்த லோகம் அழிஞ்சு போகுமோ அந்த மாதிரி மொத்தமாக அழிஞ்சு போயிடுமா. அவ்வளவு பெருமை வாய்ந்த நாமா மகாதேவ நாமா. அதை கூட இருந்து அந்த நேரத்தில் சொல்லும்போது அப்படி நான் தழுத்தழுத்து பேச வராது, நமக்கு சின்ன குழந்த மாதிரி ஆகிடுவோம். நம்மலாம் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது விக்கி விக்கி அழறதெல்லாம் உண்டு. போக போக அந்த விக்கி விக்கி அழறதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடும். காரணம் என்னென்னா, அதுக்கப்புறம்லாம் நம்ம அழக்கூடாதுன்னு நினச்சின்னு அழுவோம். ஆஹா நமக்கு அழுக வருதே, அழுதால் நம்மெல்லாம் பெருமை கம்மின்னு நினச்சின்னு இருக்கோம். அது என்னவோ அவமானம் மாதிரி, அவளுக்கு நேரம் அழுதுட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது நமக்குலாம். ஆனால் வாஸ்தவமாக அழுக தான் உண்மையான உணர்வை உடனே வெளில கொண்டு வரக்கூடியதான ஒரு ரொம்ப எளிமையான உபாயம். அதுதான் அது அந்த குழந்தைகள் தான் டக்குன்னு காட்டிடும். எதுவாக இருந்தாலும், பிரிவாக இருந்தாலும் சரி, திருப்பி சேர்ந்தாலும் சரி, விக்கி விக்கி அழுக வரும். அந்த விக்கி விக்கி அழறது எப்போ நமக்கு திருப்பி கிடைக்கும்னு சொன்னால், பரமேஸ்வரனை அந்த மாதிரி ஒரு திருடமான விஸ்வாசத்தோடு நம்பி அந்த சிவபஜனம் அடியார்களோடு சேர்ந்து பண்ணும்போது ஒரு அழுகை வரும் பாருங்க. அந்த அழுகையில் திருப்பி விக்கல் வரும்னே. உங்களால் அதை கட்டுப்படுத்தவே முடியாது. அதை என்ன தான் கட்டுப்படுத்தினாலும் மீறிட்டு வரும். அப்போது விம்மி விம்மி மெய் மறந்து இந்த சரீரம் அப்படிங்கிறது முதல்ல முழுசாக மறந்து போகணும். அப்போ தான் அது அடுத்த பிளாட்ஃபார்முக்கு நம்மளால் போகவே முடியும். இந்த சரீரம் தான் நான் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் நமக்கு நிம்மதிங்கிறது கொஞ்சம் சிரமந்தான். அதனால தான் யாரான ஒருத்தரை கேட்டு பாருங்க, சாப்பிடாமல் கூட இருந்துருவேன் ஆனால் தூங்காமல் இருக்க முடியாதும்பா. என்ன காரணம்னா, தூங்கும்போது தான் இந்த சரீரம் நான்கிற உணர்வு இல்லாமல் இருக்கான் ஒரு மனிதன். அது அவனுக்கு எந்த எண்ணமும் இருக்காது. தூங்கும்போது அந்த பரமேஸ்வரனுடைய டைரக்டான ஒரு சங்கம் கிடைக்கிறது. நான் இந்த சரீரம் இல்லை அப்படின்னு அவன் தூங்குறான். அப்போ தான் இந்த சரீரமும் அதுவாக இயங்கிறதுக்கு என்ன உண்டோ பண்ணுறது. இந்த சரீரத்துக்கு எதெல்லாம் நல்லது உண்டோ சரீரம் அதுவே பண்ணிக்கும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இந்த சரீரத்துக்கு நம்ம தான் போஷாக்கு பண்ணுறோம், நம்ம இதை ஜாக்கிரதையாக பார்த்துட்டு இருக்கோம்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கையில் ஒரு கீறல் விழுந்துருத்து அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு நம்ம எண்ணவே முடியாது. ரொம்ப சின்ன நொடி கணக்கு பொழுதுக்குள்ளேயே அது தானாக சரி பண்ணிக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடும். அதுக்கு நம்ம மருந்து போடுறதெல்லாம் அப்புறம். ஆனால் இது தானாக சரி பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த உடம்பு. அந்த உடம்பே பார்த்துக்கும். நாம் நம்மளை பார்த்துட்டா போகிறோம். இந்த ஆத்மா யாருங்கிறத புரிஞ்சுட்டு நம்மளை பார்த்துட்டா போகிறோம். உடம்பு அதை தானாக பார்த்துக்கிற மாதிரி தான் சுவாமி சிருஷ்டியே பண்ணியிருக்காரு. அதுக்கு தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போகிறோம். இல்லை சொல்லுவா இல்லையா, கையை விட்டு பாருங்கோ தெரியும் எப்படி நன்னா வளருவா எல்லாரும்னு. அந்த மாதிரி அந்த சரீரத்தை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போகிறோம். வெளில இருக்கிறது எல்லாத்தையும் கண்டதை உள்ளே போடாமல், எதெல்லாம் கேட்கக்கூடாதோ எல்லாத்தையும் கேட்காம, எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் பார்க்காம, என்னென்ன இந்த சரீரத்துக்கு ஹிதம் உண்டோ அதை மட்டும் செஞ்சுன்னு வந்தாலே போருமானது. அதுவே தானாக தன்னை பார்த்துக்கும். அப்போ அந்த சரீரம் நான் இல்லை அப்படிங்கக்கூடிய உணர்வு கிடைக்கிறது தான் தூக்கம். அதுதான் வாழ்க்கைக்கும் தூக்கம். நமக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேறணும் அப்படின்னு சொன்னாக்க தூக்கம் ரொம்ப அவசியம். அந்த தூக்கத்தில் அந்த சரீரம் நான் இல்லைங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, அப்போ அந்த சுகம் இருக்குல்ல, அந்த சுகானுபவத்தை முழிச்சுன்னு இருக்கும்போது அடையணும்னா இந்த மெய் மறக்கணும். அப்போ அந்த மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் அப்படி படுக்கையில் படுத்துன்னு இருக்கக்கூடியவளான அந்த தோழி என்ன பண்ணுறா, இன்னொரு தோழி அப்படியே அங்கே புரள்றாளாம். அந்த மகாதேவான் அதை கேட்டதுமே, அந்த பஜனையை கேட்டதுமே அது வாரி சுருட்டின்னு எழுந்துக்கிறதும் இல்லையா, அதுதான் அது. அப்படி அது டக்குன்னு ஒரு முழிப்பு வரும்போது ஒரு பயத்தில், ஆஹா மணி ஆகிடுத்தே, மார்கழி மாதம் எழுந்துக்கணுமே அந்த ஒரு உற்சாகத்தோடு எழுந்துக்கும் போது அந்த ஒரு பரலுவா இல்லையா, அப்படி அந்த புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள். இவர் என்னென்னோ சொல்லி பார்த்தார், விம்மி மெய் மறந்து என்னென்னோ சொன்னார். ஆனால் இதெல்லாம் போரலையாம் மணிவாசகருக்கே போரல. அந்த பக்தியினுடைய நிலையை என்னன்னு சொல்கிறதுக்கு அவராலையும் முடியல. அதனால் என்ன, ஏதேனும் ஆகாள், அவளுக்கு ஏதோ பண்ணுறது. சில பேருக்கெல்லாம் அந்த வியாதி வந்ததுன்னா ரொம்ப சிரமம். சில பேர் வந்ததுன்னா சொல்லிவிடுவா, தலை வலிக்கிறது, ஒத்த தலைவலியாக வலிக்கிறது, விண்ணு தெரிக்கிறது எல்லாம் சொல்லுவாள். சில பேருக்கு தலைவலி வந்தால் என்ன வருதுன்னே சொல்ல தெரியாது. என்னவோ மாறு இருக்குது எப்படி வைத்தியம் பார்க்குறது அவளுக்கெல்லாம். முன்னாடிலாம் நாடி பிடிச்சின்னு இருந்தால் அதுவான சௌரியமாக இருக்கும். நாடி பிடிச்சி பார்த்தா இல்லை நம்ம ஜாதகமே சொல்லுவாவா, நீ இத்தனை வயசாகிறது, உனக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கணும். இப்போ அதெல்லாம் கிடையாது. டாக்டரை போனால் என்ன பிரச்சனை,
அது தெரிஞ்சால் நான் ஏன் உங்கள்கிட்ட வர போகிறோம் இல்லையா? என்ன பிரச்சனை? அப்போ நாடி பிடிச்சி பார்க்குறதுன்னு அவ்வளோ இருந்தது அந்த காலத்தில், எல்லாமே இருந்தது. என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டாக்க அதுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக டாக்டர்ஸ்லாம் இருந்தா அந்த காலத்துலேயே, அவள்லாம் அந்தந்த இதை பார்ப்பா. அப்போ என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருந்தா. இப்போ நிறையா பேர் இருக்கா நாடி பிடிக்கிறவன், ஆனால் அவள்கிட்ட நம்ம போகிறதே கிடையாது. இப்போ டாக்டர்லாம் எவ்வளோ சர்வீஸ் பண்ணிட்டுருக்காரு இங்கே மடத்துக்காக அவ்வளோ சர்வீஸ் பண்ணிட்டுருக்காரு. அப்போது அவளெல்லாம் நம்ம தேடி போனோன்னா நமக்கும் ஏதானும் பிரயோஜனம் இருக்கும், நமக்கும் நம்மளுடைய அந்த சேவைக்கான விஷயம் கிடைக்கும், என்ன தேவையோ அது கிடைக்கும். அப்படி இல்லாமல் எங்கெங்கேயோ தானே நம்ம தேடி போயின்னு இருக்கோம். அதாவது தேடி தப்பான இடத்துக்கு போகிறதுல நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. சரியாக தேடி தப்பான இடத்துக்கு போய்டுவோம். ஏன் இவ்வளோ இடம் இருக்கே, இல்லை அதுதான் சரியாக இருக்குமோன்னு என்னுடைய உள் மனசு சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அதை தேடி நம்ம போவோம். அப்போ ஏதேனும் மகால் அந்த மாதிரி என்னவோ பண்ணுறதுன்னு ஒரு வியாதி வந்தா மாதிரி என்னவோ அந்த பக்தி உள்ளுக்குள்ளே போச்சுன்னா அது என்ன பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது. அது நின்று பார்த்தவாளுக்கு தான் தெரியும். அந்த கபாலீஸ்வரர் அப்படி கிளம்பும் போதும், ஐயாரப்பர் கிளம்பும் போதும், அதுவும் அங்கே அர்த்தநாரீஸ்வரர் வரும்போது பார்க்கணும். கார்த்திகை மாதம் திருவண்ணாமலையில் அந்த அர்த்தநாரீஸ்வரர் அப்படி வெளில வரும்போது திருவண்ணாமலை மொத்தமும் சத்தம் கேட்கும்னே, அண்ணாமலையானுக்கு ஹரோஹரான்னு அந்த சத்தத்தை அந்த ஸ்பாட்டில் நின்று கேட்கணும். நம்ம தனியாக இருந்து என்னவோ கேட்குறோம், லைவில் பார்க்குறோம், அதெல்லாம் விஷயமே கிடையாது. ஆனால் அந்த ஸ்பாட்டில் இருக்கணும். அங்கே இருந்துன்னு கேட்கும்போது அந்த சவுண்டோட ஒரு எஃபெக்டே வேறு. அந்த சத்தத்தை கேட்கணும். இங்கே தெரியாத வந்தோன்னா ஐயாரா ஆரூரா, அதுவும் அந்த பஞ்சவாத்தியத்தோடு சேர்ந்து அந்த ஐயாரா ஆரூரா சொல்லும்போது அது அந்த வார்த்தையில் தான் சுவாமி இருக்கார். ஐயாரான்னு நம்ம கூப்பிட்றதுல தான் ஐயாரப்பர் இருக்கார். அந்த பக்கம் போனோன்னா, கோயம்புத்தூர் பக்கம் போனோன்னா பேரூரா பட்டீசாம்பா, பட்டீஸ்வரர்னு அங்கே பேரூரில் திருப்பேரூர் அண்ணன் என்ன சுவாமி, அங்கெல்லாம் தேர் அங்கெல்லாம் ரெடிமேடாக இருக்கக்கூடிய தேர், மேலே இரும்புலையே பண்ணி வச்சுருப்பா, மேல் கூரையுமே. அது மேலே அப்படி துணியை போட்டுன்னு சுவாமி கிளம்ப வேண்டியதான். தேர் எப்போதும் ரெடியாக இருக்கும், தோ கிளம்பிட்டேன்ற மாதிரியே நிற்கும் தேர். அப்படி ஏறி உட்காந்துன்னு அந்த சுவாமி இருக்கும்போது அந்த பேரூரான்னு ஒரு பக்கம் பெருசாக கத்த, இன்னொரு பக்கம் பட்டீசான்னு கூப்பிடும்போது அந்த ஒரு நாமாக்கு இருக்கக்கூடியதான மகிமையை அங்கே தான் போய் பார்க்கணும். அது என்ன பண்ணுறதுன்னா நம்ம வாயால் சொல்லலாம் முடியாது. அதனால் இவர் என்ன பண்ணிட்டார், ஏதேனும் ஆகால் ஓ என்னால் இதுக்கு மேலே சொல்ல முடியல பக்தி எப்படி இருக்கும்னு. அந்த மாதிரி இருக்க வேண்டாமா, பக்தி கிடந்தாள் அப்படியே படுத்துன்ட்டா திருப்பி. ஏன்னா இப்போ தானே எழுந்துட்டா, ஏண்டா படுத்தான்னா அந்த ஏதேனும் ஆகால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது ஒரு மயக்க நிலை. நேற்றுக்கே சொன்னேன் இல்லையா, மீதி எல்லாமே ஏதோ அடிக்ட் ஆகக்கூடிய வஸ்துன்னு சொல்கிறா. இதுதான் வாஸ்தவமாக நம்மளை அடிமைப்படுத்தக்கூடிய வஸ்து பக்தி மட்டும்தான். எத்தனை வாட்டி படித்தாலும் திருவம்பாவை அழுக்கவே அழுக்காதுன்னே. வருஷம் படிச்சுன்னு தான் இருக்கும் திருவம்பாவை, வருஷம் திருப்பாவை சொல்லிட்டு தான் இருக்கும். இதுவானும் சரி. மீதி எல்லாம் பார்த்தோம்னா இப்போ திருவாரில் இருக்கிறவாள்லாம் டெய்லி திருவார் பதிகம் பாடின்னு தான் இருப்பா. திலசான டெய்லி திலசான பதிகம் பாடுங்க. டெய்லி பாடும்போது ஒவ்வொரு நாளைக்கும் அது புதுசாக இருக்குன்னே. இது என்ன விஷயமா இருக்கும்? மீதி எல்லா விதமான அடிக்ட் ஆகக்கூடிய வஸ்து கூட வேறு வஸ்துன்னே. இன்றைக்கி நம்ம அதை அனுபவிச்சுட்டோம்னா நாளைக்கு அது இருக்காது. அது மறுநாளைக்கு வேற ஒரு வஸ்து. இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காகவானும் பண்ணலாம். ஆனால் இது ஒரே வஸ்து. எத்தனையோ வருஷம் முன்னாடி எழுதி வச்ச ஒரு வஸ்து, ஒரு திருவம்பாவேங்கிறது இன்னி வரைக்கும் முகுசாமல் நம்ம பக்கம் நின்றுருக்குன்னு சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு மகிமை. அதனால் என்ன கிடந்தால் அது ஒரு மயக்கம், அப்படியே படுத்துட்டா என்னே இது இல்லைப்பா பக்தி. எப்படி இருக்கணும் பக்தி பண்ணுறோம் நோன்பு நோக்கலாம் எல்லாம் நல்லா பேசிவிட்டு இப்போ இப்படி படுத்துட்டு இருக்கியே, இது காதில் கூட கேட்காம இருக்கியே, இதே என் தோழி பரிசு. நான் என்னன்னு சொல்கிறது, நமக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பேர் இந்த பக்தி பண்ணுறது தானே. அதை நீ அவசியம் பண்ண வேண்டாமா? இதை திருவருட்பால சொல்கிறார். எப்படி இந்த பக்தி இருக்கணும் அப்படின்னா, நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து ஊற்றழும் கண்ணீர், அதனால் உடம்பு நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து ஏத்தது நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கிறேன் சொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. அருள்பா திருவருட்பா. திருவாசகம் புரியணும்னா திருவருட்பா படிக்கணும். அதனுடைய அடுத்த பதிப்பு அது ஒரு வருஷத்தில் பதித்த பதிப்பு, இது ஒரு வருஷத்தில் பதித்த பதிப்பு, ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது.
அதை படித்தோன்னா தெரியும். அந்த நினைக்கிறது இருக்கு இல்லையா, நினைக்கிறது வேற, உணர்வது வேற. மெனக்கடுன்னு தனியாக சொல்கிறார் திருவருட்பால. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து ரெண்டு தடவை வேற. முதல்ல நினைக்க பழகணும். ஐயாரான்னு சொன்னால் ஐயாரப்பர் கண்ணுக்கு நேரம் வரணும், அது நினைக்க பழகிறது. அடுத்தது உணர்ந்து உணர்ந்து. எதுக்காக இது எல்லாத்தையும் ரெண்டு தடவை சொல்கிறார்? பொழுது போகாமல் சொல்லிட்டாரோ? இல்லையே. ஒன்று தனியாக அனுபவிக்கிறது, இன்னொன்று அடியாரோட சேர்ந்து அனுபவிக்கிறது. முதல் இணைந்து நம்ம தனியாக நினச்சி பார்க்குறது, அதுக்கப்புறம் அடியார்களோடு சேர்ந்து போய் நினச்சி பார்க்குறது. அடுத்த உணர்ந்து, முதல் உணர்ந்து நம்ம தனியாக உணர்ந்து பார்க்குறது, அதுக்கப்புறம் அடியாரோடு சேர்ந்து போய் உணர்ந்து பார்க்குறது. தனி அனுபவம், தனியாக அனுபவிக்கிறது தனி அனுபவம், அடியார்களோட சேர்ந்தவனுக்கு தனி அனுபவம். அப்படி உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அந்த நெகிழ்ச்சி, அந்த உணர்ச்சி உள்ளே போகும்போது அது ஒன்று ஏற்படும். அது ஒரு மாதிரி நம்ம மனசு நம்மிடத்தில் இல்லை, ஆமாம் பறிபோயிடுத்துன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைமை பரமேஸ்வரனை பார்க்கும்போது வரும். என் உள்ளம் கவர்னா கவர்ந்துன்னு போயிடுவார் சுவாமி. அதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்காது. அப்படி போனதுக்கு அப்புறம் என்னடானா நெகிழ்ந்து நெகிழ்ந்து, இது நெகிழறதுனால தான் அவரால் ஈஸியாக எடுத்துன்னு போக முடியாது. ஒரு கிரிப்பான ஒரு பதார்த்தத்தை டக்குன்னு யாராலையும் எடுத்துன்னு போக முடியாது, அது உடைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் மனசு உடஞ்சி போச்சும்பா இல்லையா. அப்புறம் ஏன்டா எல்லாரும் வேறு யாராலும் பேசினா மனசு உடஞ்சி போச்சுது அப்படிங்கிறா, சுவாமி மட்டும் மனசை தூக்கின்னு போனால் உள்ளம் கவர் கல்வன்கிறா அப்படின்னு சொன்னால், அந்த சுவாமி தூக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கு இல்லையா, அப்போ நம்மளுடைய மனசு நெகிழ்ந்து போயிருக்கும். அப்போ எடுக்கும்போது எடுக்கிறதே தெரியாது, அப்படி ஈஸியாக பூ பறிக்கிற மாதிரி கையில் வந்துடும். அப்போ அந்த நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து, அன்பை தவிர வேறு எதுவுமே இருக்காது. மீதி நேரத்திலலாம் பார்த்தேன்னா நனவு வரும். கோவிலுக்குள்ளேயும் நிறையா பாலிடிக்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. எல்லா ஊர்லேயும் இருக்குது, எல்லா கோவில்லையும் இருக்குது, எல்லா மதத்துலேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அது இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இல்லாத இடம் அப்படின்னு ஒரு இடம் கிடையவே கிடையாது, எல்லா இடத்துலையும் உண்டு. அப்படி உள்ளே போகும்போது எல்லாம் கண்ணு முன்னாடி நனவு வரத்தான் வரும். அவன் இப்படி பேசினா, இவா இப்படி பேசினா, இன்றைக்கி அவன் என்னை பார்த்து சிரிக்கலை, கோவிலில் பார்த்தா கூட சிரிக்கப்படாதா, என்னென்னவெல்லாம் தோணும் நமக்கும். ஆனால் அது உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த சுவாமியை பார்த்துட்டு அந்த அந்த பிரச்சனையிலெல்லாம் அப்படி வரும்போது அந்த சுவாமி உற்சவம் திருவிழான்னு சொன்னாயே, ஊர்காரர் எல்லாரும் கூடி இருக்கணும்டா, கூடி தேர் இழுக்கணும், அந்த ஒரு ஒற்றுமை வருது இல்லையா. அந்த ஒற்றுமையில் என்னாகும் அப்படின்னு சொன்னாக்க, என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நம்ம திருவிழா நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு அன்பு தனியாக வருது இல்லையா. அது அந்த 10 நாளுக்குள்ளே பழகி போயிடுன்னே. இருக்கிற சண்டையெல்லாம் மறந்தாது. ஏன்னா ஒரு நாள் உற்சவமாக வைக்கவே இல்லை எங்கேயுமே. ஒரு 10 நாள் 12 நாள் அப்படி தான் உற்சவத்தினுடைய அமைப்பே இருக்கும். இந்த 10-15 நாள் சேர்ந்து இருந்தவன் பழைய சண்டையெல்லாம் மறந்துடுவான். அடுத்த வருஷத்துக்குள்ளே புது சண்டை போடுவோம், அது வேறு விஷயம். அடுத்த வருஷத்தை திருப்பி சண்டை வரும், அது வேறு விஷயம். ஆனால் இது வரைக்கும் நடந்த சண்டை இருக்குது இல்லையா, அதெல்லாத்தையும் அழிச்சிட்டோம். இல்லை, இதெல்லாம் மறந்துடுவோம். இதுக்கப்புறம் நம்ம தனியாக ஒரு புது வாழ்க்கை வாழ்வோன்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய இடம் நம்மளுடைய உற்சவங்கள். அப்படி ஆரம்பிக்கும் போதே என்னாச்சு, அன்பே நிறைந்து நிறைந்து அந்த அன்பு நமக்குள்ளே அப்படியே குடிகொண்டு போயிடுறது. அந்த அன்புன்னு சொல்லக்கூடியதான அந்த பிரியமேவ சிரகான்னு வேதம் சொன்ன மாதிரி அந்த பரமேஸ்வரன் தான் அன்பு. அன்புக்கும் பரமேஸ்வரனுக்கும் வேறு வித்தியாசமே கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். அந்த பிரியமே நமக்குள்ளே அது நிறைந்து நிற்கும்போது இந்த நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்லுவா இல்லையா. ஆனால் நிறைஞ்சுட்டே இருக்கும்போது அது வெள்ள வழியும். ஒரு குடத்தில் தீர்த்தம் ஊற்றிகிட்டே இருந்தோன்னு சொன்னால் அது வழியத்தான் வழியும். அது நிரப்பி வச்சாதான் அது தெளும்பாமல் இருக்குமே தவிர ஊற்றிகிட்டே இருந்தோன்னா வரத்தானே வரும். அப்போ என்னாகும்னா நிறைந்து நிறைந்து ஊற்றரும் கண்ணீர். அதனால் அந்த அன்பு நிறைஞ்சு அந்த கண்ணீர் வெளில வரும்போது உடம்பு நனைந்து நனைந்து அந்த கண்ணீர்னால உடம்பே நனையுமா. அப்படி நினையும் போது அந்த சுவாமியை பார்த்து கூப்பிட நமக்கு தோணும், என்ன அருள் அமுதே, அருள் பண்ணக்கூடியதான ஒரு அமுது. அமுதை கொடுக்குறவன் வேற, அது தேவர்கள்ட்ட போய் சண்டை போட்டாலே கொடுத்துருவா. ஆனால் அது விஷயம் இல்லை, அனுகிரகமே அமுதாக இருக்கணும். அந்த அருள் அமுதே நன்னிதியே. இந்த லோகத்தில் சம்பாதிக்கணும்னு ஓடிட்டே இருக்கோமே, உண்மையான நிதி எதுன்னா இந்த சுவாமி தான். அப்போ அந்த நன்னிதியே ஞான நடத்தரசே. அங்கே சுவாமி சிதம்பரத்தில் ஆடுறாரு இல்லையா, அது அந்த நடனத்தை பார்க்குறதே ஒரு பெரிய ஞானம்தான். இந்த லோகத்தில் இப்போ புதுசாக பாவம் அதை ரொம்ப சிரமப்பட்டு கண்டுபிடிச்சி பூமிக்கு சென்ட்ரல் பாயிண்ட் இந்தியாவில் இருக்குது, அதுலேயும் தமிழ்நாட்டில் இருக்குது, தமிழ்நாட்டில் சிதம்பரத்தில் இருக்குது, சிதம்பரத்தில் கோவில் இருக்குது, கோவிலில் இருக்கிற கர்ப்பத்தில் இருக்குதுன்னு சொல்லி இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி பொறுமையாக கண்டுபிடிச்சிருக்கா. அன்றைக்கி நிற்க வச்சுட்டு போயிட்டார் நடராஜர் நமக்கு. அதுவும் ஒத்த காலில் 2 கால் வச்சா கூட அந்த பாயிண்ட்டு கிடைக்காதுன்னே.
சென்ட்ரல் பாயிண்ட்டு 2 காலம் வச்சா கிடைக்காது, அதனால் ஒத்த காலம் நிற்க வச்சுருக்கா. அந்த பாயிண்ட்டு கரெக்டாக பிடிக்கணும்னு சொல்லிவிட்டோம். அப்போது அந்த இடத்த பார்க்குறதே தெரியும் நமக்கு. ஜென்மாதிசயத்தா, அப்பா இந்த லோகத்தை நடுநாயகமாக இருந்துட்டு ஆட்டி வச்சுருக்கக்கூடியவன் இவன் தான். அப்போ அந்த ஞான நடத்தரசே, என் உரிமை நாயகனே, எனக்கு உரிமை உண்டுப்பா. யார்கிட்ட? என்னுடைய வேலைக்காரன்ட்டியா? எனக்கு கீழே இருக்கிறவன்ட்டியா? என்னுடைய நாயகன்ட்ட எனக்கு உரிமை உண்டு. நான் என்ன வேணாலும் பேசுவேன், என்னுடைய தலைவன்ட்ட நான் என்ன வேணாலும் பேசுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானத்தோட என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துது நாம் மண்மின் உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். இந்த மாதிரி இருந்துட்டோன்னு சொன்னால் மரணமில்லாத ஒரு பெரிய வாழ்வு வாழலாம். அவசியம். நான் இதை பெருமைப்படுத்தி பேசணுங்கிறதுக்காக பேசலை, புனைந்துரையேன். அதெல்லாம் நானும் புதுசாக அதுக்கு கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்செல்லாம் நான் சொல்லலை, அது மட்டும் சொல்லியிருக்கலாம். அவர் திருப்பி வேறு சொல்கிறார், பொய் புகழேன். நான் பொய்யும் சொல்லலை, சத்தியம் சொல்கிறேன். மறுபடியும் பொய் சொல்லேன்னாலே சத்தியம் ஆகிப்போச்சு. ஆனால் சத்தியம் சொல்கிறேன்னு சொல்லி சொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே. அந்த சிற்சபையை போய் பார்க்கக்கூடிய நேரம் இதுதான். அந்த சிற்சபையால் நம்மளுடைய மனசை மாற்றிக்கக்கூடிய நேரமும் இதுதான். அந்த நேரத்தில் சுவாமியை அப்படி உள்ளே புகுத்திடணும், நாம் சிதம்பரம் கோயிலுக்குள்ளே போயிடணுங்கிறார். அந்த மாதிரி ஒரு நிலை வர வேண்டாமா? என்னே என்னே இதே என் பரிசு, இதே என் தோழி, என் தோழி. அது வேறு யாரோ இப்படி இருந்தான்னா நான் கவலையே பட மாட்டேன். எனக்கும் அவனுக்கு சம்பந்தம் கிடையாது, அவன் பட்டு இருந்துட்டுருக்கான், சரி போகணும் விட்டுருவேன். ஆனால் என் தோழி, நீ என்னுடைய தோழின்னு சொல்லிட்டு நிற்கிற இல்லையா? அப்படி நிற்கும்போது மணிவாசகருக்கு பக்கத்தில் சுவாமிக்கு பக்கத்தில் யார் நிற்கலான்னா சிவகாமி தேவியார் நிற்கலாம், அம்பாள் நிற்கலாம், சாக்ஷாத் ஜெகன்மாதா நிற்கலாம். வேறு யார் நிற்கலாம்னா மணிவாசகர் நிற்கலாம் அப்படின்னு ஆயிடுது இல்லையா? அப்போது மணிவாசகர் பக்கத்தில் நின்னாலே சுவாமி பக்கத்தில் நின்னா மாதிரி ஆயிடுறது. அப்போ என் பக்கத்தில் நிற்கணும்னு சொன்னால் நான் எப்படி என்னுடைய சங்கத்தை வச்சுப்பேனோ அந்த மாதிரி தான் என் சங்கத்தில் இருக்கிறவா இருக்கணும். அப்போ என்னுடைய தோழியாக இருக்கக்கூடிய நீ என்ன பண்ண தெரியுமா? இப்படி இருக்கக்கூடாது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நீ அவசியம் எழுந்தே ஆகணும். வன் செவியோ நின் செவிதான், நீ இதை கேட்டே ஆகணும், எழுந்துக்கணும். பரிசேலோர் எம்பாவாய். நம்ம எல்லாரும் பாவை நோக்கணும் இல்லையா? வா கிளம்பலாம்னு சொல்ல அந்த முதல் தோழி அப்படி எழுந்துக்கிறா. அதனால தான் முதல்ல எடுத்தோன்னே இவர் கூப்பிட்றார் எல்லாரையும், வாங்கோ முதல்ல. அது ஒரு அழைப்பு தேவைப்படுறது எல்லாருக்குமே. கோவில் தானே, போகலாமே, நம்மூர் கோவில் தானே. இருந்தாலும் ஒரு பத்திரிக்கை வந்ததுன்னா அந்த பத்திரிக்கையில் கீழே பார்த்தா கிராம மக்கள் தான் கையெழுத்து போட்டிருப்பா. ஏன் கிராம மக்களில் நம்மளும் ஒருத்தர் கிடையாதா? ஏன் யார் கிராம மக்கள்னு போட்டால் நீ ஒருத்தன் தானப்பா. இருந்தாலும் உள்ளூருக்கு பத்திரிக்கை விநியோகம் ஆகும்னே. ஏன்னா அது கூப்பிடும்போது கூப்பிட்ருக்கா போனோம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு ஒன்று எக்ஸ்ட்ரா நமக்கு வருது இல்லையா? வந்துடாமல் இருந்துடக்கூடாது. அதுக்கு என்னென்ன உண்டோ எல்லாம் பண்ணலாம். அதுதான் நம்மளுடைய சனாதன தர்மம். ஏதோ கொஞ்சமான அப்படி தலையை காட்டிட்டாலும் போட்டோம், ஆனால் வந்துடணும். அப்போ வரத்துக்கு என்னென்னலாம் பண்ணால் வருவா. ஒரு தடவை கூப்பிட்ருவோமே, சரி வாயால் சொன்னதில் பத்திரிக்கை அடித்தே கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு வரோமோ மணிவாசகர் அதை ஆரம்பிக்கிறார். அப்பா வரணும் முதல்ல. அதனால் எல்லாரும் முதல்ல நோன்புக்கு வாங்கோன்னு கூப்பிட்ற வியாஜத்தில் இந்த பெண்ணையும் எழுப்புறார். அந்த ஒரு அஜ்ஞானம்ங்கிற ஒரு தூக்கத்தில் தூங்கின்னு இருக்கக்கூடிய நம்மளுடைய மனசெல்லாம் எழுப்புறார். நீ தூங்கினது போரும், அந்த ஞான சுடர் விளக்கு வெள்ளை எரிஞ்சின்னு இருக்கு இல்லையா? அந்த பெருஞ்சோதி, அந்த பெருஞ்சோதியை பார்த்து இந்த மாதிரி மெய் மறந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மனசுக்கு ஆத்மாவுக்கு உபதேசம் பண்ணுறதுனால சொல்கிறார், நீ ஒரு ஆத்மா, இந்த மெய்யை மறக்கணும். இந்த மெய்யை மறந்தால் தான் உனக்கு அந்த ஆத்மா தியோதனமாகும். அதனால் இந்த மெய் மறந்து இருக்கக்கூடியதான வழி இதுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய பலன். அதனால் நான் இந்த மகாதேவனுடைய இந்த வாழ்த்தடங்களை வாழ்த்தி நான் நன்னா பாடுறேன். அதை நீ வீதிவாய் கேட்டால் போகிறோம், நீங்கள் நன்னா காது கொடுத்து கேட்கணும், அவ்வளோதான். முதல் பக்தி சிரவண பக்தி இல்லையா? நவவித பக்தி சொல்கிறார் பிரகலாத சுவாமி. சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்லிட்டு 9 விதமான பக்தி சொல்கிறார். அதில் முதல் படி சிரவணம், கேட்கணும். அதனால் இவர் சொல்கிறார், நீ என்ன வன் செவியோ, காது கேட்காதாயா, செவிகால் கேள்விங்களோ. அப்புறம் சுவாமி சொல்கிறார் இல்லையா அங்கமாலையில், இந்த செவி இருக்குன்னா கேட்கணும். அந்த சுவாமியினுடைய மகிமையை பற்றி நன்னா காது கொடுத்து கேட்கணும். கேட்டால் போகிறோம், கேட்டவா யாரும் தப்பி போகவே மாட்டா, கண்டிப்பாக வந்துடுவா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அருந்தமிழ் வேதம் நம்ம கையில் இருக்குது.
வேதம் சம்ஸ்கிருதத்தை தான் பிடிக்கிறோம்ல. சம்ஸ்கிருதத்தில் வேதம்னு எதை சொல்லியிருக்கோமோ, எழுதா கிழவின்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கோம் வேதம்னு. ஆனால் இன்னார் எழுதினான்னு தெரியும். திருவாசகம் யார் எழுதினா? இந்த தேவாரம் மூணு பேர் எழுதினா, திருஞான சம்பந்தர் எழுதினா, நாவுக்கரசர் எழுதினார்னு எழுதா கிழவிக்கு ஒப்பாக இதை வேதம்னு சொல்லக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் இருக்குது. யார் எழுதினான்னு தெரிஞ்சாலும். காரணம் என்னன்னா, அந்த வேதம் என்ன சொல்ல வந்ததோ அதை உணர்ந்தவா எழுதினத்தினால, எழுதினவான்னு ஒருத்தர் இருந்தாலும் அதை வேதம்னே சொல்கிற பழக்கம் நம்மள்கிட்ட இருக்குது. அதனால் அந்த தமிழ் வேதத்தை கேட்டோம்னு சொன்னால் அவசியம் பக்தி கண்டிப்பாக வந்துடும், எங்கேயும் போயிடாது. அதனால் முதல் பாட்டில் சேரவாரும் ஜெகத்தீரே அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி எல்லாரையும் கூப்பிட்றார். வாங்கோப்பா எல்லாரும் சேருங்கோ, பஜனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அடுத்த பாட்டுக்கு போகிறார். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிராப்பகல் நாம் பேசும்போது எப்போது போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சிசி இவையும் சிலேவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பாரியாம் அரேலோர் எம்பாவாய். இந்த காலம்பரை எழுந்துக்கும் போது பூபாலம் பாடுறதுன்னு ஒரு வழக்கம். ராத்திரி படுத்துக்கும் போது நீலாம்பரி பாடுறது, காலம்பரை பூபாலம் பாடுறதுன்னு. காலம்பரை எழுந்துக்கும் போதே பூபாலன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ராஜான்னு அர்த்தம். பூமியை காப்பாற்றக்கூடியவன், பூமியை காப்பாற்றக்கூடியவன் பரமேஸ்வரன் தான் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக வேண்டி பூபாலத்தோடு அப்படி பாடுறது இந்த திருவம்பாவையெல்லாம். அப்படி பாடி எழுப்புறது. இந்த முதல் தோழி எழுப்பிட்டார், இந்த தோழி சேர்ந்து அடுத்த இடத்துக்கு போகிறா. அடுத்த வீட்டுக்கு போனதுமே அவள் இதுக்கு மேலே இவளானும் கொஞ்சம் கதவை திறந்து வச்சுன்னு படுத்துன்னு இருந்தா போல் இருக்கு. அதனால் நேராக போய் வளருதியோன்னார். நம்ம இன்னும் தூங்கின்னு இருக்கியேன்னார். ஆனால் இவன் இருக்காரு, அவருக்கு என்ன பண்ணுறான்னே தெரியல. கொஞ்சம் இப்படி எட்டி எட்டி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் என்ன பண்ணார், கொஞ்சம் பார்த்துட்டார். முதல்ல சொன்னது பொதுவான உரை எல்லாருக்கும், அப்பா பக்தி பண்ணணும்னு என்ன இருக்கிறவா எல்லாருக்கும் சொன்னது. சேரவாரம் ஜெகத்தீரே, அப்பா எல்லோரும் வாங்கப்பா பஜனை பண்ணலாம், இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொன்னது எல்லாம் பொதுவாக. ஆனால் சில பேர் பக்தி பண்ணுற மாதிரியே ஃபீல் பண்ணுவான்னே. நான் அதுக்கு பண்ணேன், இதுக்கு பண்ணேன், அவ்வளோ பண்ணேன், அதெல்லாம் பார்த்தா பெருமைக்கு சொல்லின்னு இருப்பான் நம்மள்கிட்ட. அந்த கோயிலுக்கு 1 லட்சம் கொடுத்தேன், இந்த கோயிலுக்கு 50,000 கொடுத்தேன், அங்கே எனக்கு முறை உண்டு தெரியுமோ, அங்கே எனக்கு முதல் மரியாதை உண்டு தெரியுமோ. எங்கே மரியாதை எதிர்பார்க்குறது கோவில்லையா? அது இது சரி, சுவாமி பிரசாதம் எனக்கு முதல்ல கிடைக்கும் தெரியுமோன்னா சரிங்களா, எனக்கு முதல் மரியாதை கிடைக்கும் தெரியுமோன்னா அது ஒரு விதமான விஷயந்தான், சுகானுபவம் தான். சுவாமியுடைய பிரசாதம் நம்ம கிடைக்கிறதுனா அது வாஸ்தவமாக பெருமைப்பட வேண்டிய விஷயந்தான். ஆனால் அது அகங்காரமாக மாறிடக்கூடாது. இந்த அகங்காரமாக மாறும்போது என்னாகும்னு சொன்னால் ஒவ்வொருத்தட்டையாக சொல்ல தோணும், நான் இதெல்லாம் பண்ணேன், நான் அதெல்லாம் பண்ணேன். தான மானாவ மானாஷ்ச நவகோப்பியா மனிஷிபிகின்னு 9 விஷயத்தை மறைச்சுடணும். அதில் தானத்தையும் மறைக்கணும்னு இருக்குது. நம்ம பண்ணக்கூடிய தானத்தெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் பண்ணால் பண்ணதனுடைய பலன் போய்டும் இருக்குது. தானம் பண்ணதனுடைய பலனே போய்டும். அதனால் சொல்லக்கூடாது. அப்போது அந்த பக்தி பண்ணுறவாளுடைய வகை எல்லாத்தையும் அவர் புரிஞ்சுக்கிறாரா மணிவாசகர். அதனால் இந்த தோழியை பார்த்து பேசுகிறார். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் நேசமும் வைத்தனையோ. பேசும்போதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாளாம் அவன், என்னுடைய பாசம் எல்லாம் பரஞ்சோதிக்கு தான்னு சொல்லிகிட்டே இருப்பாளாம். பரமேஸ்வரனுக்கு மட்டும்தான் என்னுடைய அன்பு மொத்தமும். சரி, பூஜை பண்ண நேரத்துக்கு வர வேண்டியதானே, என்னடா பண்ணிட்டு இருக்கானா, நன்னா தூங்கிட்டு இருக்காளாம். ஏய், இன்னும் அன்பு மொத்தமும் பரமேஸ்வரனுக்கு தானே, பாசம் அனைத்தும்னே. ஆனால் இப்போ வந்தால் தூங்கிட்டு இருக்கே, ஒரு கால் இந்த படுக்கை மேலே உனக்கு ஆசை வந்துருத்தோ, தூக்கத்து மேலே உனக்கு ஆசை வந்துருத்தோ, அந்த பாசத்தை அப்படியே திருப்பிட்டியோ அது மேலே. இதில் கொஞ்சம் குசும்பெல்லாம் உண்டு மணிவாசகருக்கு, சும்மாலாம் இல்லை. நம்மளை எல்லாரையும் நன்னா அடிச்சிருப்பார். நம்ம என்னென்னலாம் பண்ணுறோங்கிறத தெளிவாக சொல்லிவிட்டு ஆனால் சொல்லாத மாதிரியே போவார். அது அவருடைய ரொம்ப டெக்னிக் அவருக்கு. ஆண்டாலாம் அப்படிலாம் கிடையாது, நல்ல தெளிவாக அடிப்போம், அது சந்தேகம் இல்லாமல் அடிப்பான் நம்மளை. ஆனால் இவர் கொஞ்சம் பாவம், ஏன்னா குருநாதர் இல்லையோ, மணிவாசகர் குருவாக போயிட்டார். அதனால் கொஞ்சம் அப்படி சொல்லியும் சொல்லாத மாதிரியும் போவார் அவர்.
அதனால் இராப்பகல் நாம் பேசும்போதுன்னாருவர். அதுவும் தோழிகளை பார்த்து பேசுகிறா இல்லையா, அதனால் அவர் ஒரு பிரதானமான ஒரு விஷயத்தை ஒன்று கிண்டலும் பண்ணிட்டு போகிறார், இன்னொன்று சொல்ல வந்த விஷயத்தை எவ்வளவு பெருமைங்கிறதையும் சொல்லிட்டு போகிறார். ஸ்திரீகள் பேசினா அப்படின்னு சொன்னாக்கா அந்த பேச்சு அவ்வளவு சீக்கிரத்தில் முடியாதுங்கிறார் அவர். இராப்பகல் நாம் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை பேச ஆரம்பித்தா அப்படின்னு சொன்னாக்க நீ காலம்பரை எழுந்தினத்துலேருந்து ஆரம்பித்து ராத்திரி படுத்துட்ட வரைக்கும் ஒன்றும் விஷயம் இருக்காது. சாப்பிட்டியான ஒரு கேள்வி கேட்டிருப்போம், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு என்ன சமைச்சா, எப்படி சமைச்சா, எந்த 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 பாத்திரத்தில் சமைச்சாங்கிற வரைக்கும் போகும். நான் பாத்திரம் தேய்க்க வேண்டியது இருந்ததா, அந்த மாமி கொடுத்த பாத்திரம் இருந்தது அதில் சமைச்சேங்கிற வரைக்கும் போகும். அப்போ இராப்பகல் நாம் ராப்பொழுதுலேருந்து ஆரம்பித்து பகல் வரைக்கும் பண்ணதுலேருந்து ஆரம்பித்து ராத்திரிலேருந்து ஆரம்பித்து பகல் வரைக்கும் பேசிகிட்டே இருப்பாளாம். அப்படி பேசும்போது அவர் பேசுகிறாங்கிறத சொந்தோடு நிற்காம மணிவாசகர் அப்படி ராப்பகல் நாம் பேசும்போது பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய். என்னடா பேசுவான்னா நம்ம சொல்கிற மாதிரி இப்போ சும்மா பேசினோமே சமையலை பற்றி பேசியிருந்தானே அப்படி பேச மாட்டாளாம். ஸ்திரீகள் பேச்சு ஒரு காலம் வீணாக போகாது. அவளுடைய பேச்சில் நம்ம யாருங்கிறது தெரிய வரும். எங்கள் பெரிய அத்தை இருக்கா, எனக்கு 4 அத்தை. எங்கள் பெரிய அத்தையுடைய கல்யாணத்தும் போது எங்கள் அப்பா 6 மாத குழந்தை. எங்கள் அத்தை கதையாக சொல்லுவாள், நம்ம குடும்பம் எப்படி இருந்தது. அந்த கதையெல்லாம் கேட்டோம்னா தான் பல விஷயங்கள் நமக்கு தெரியவே வரும். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை இப்போ பல பேர் ஆற்றுல. அப்படி சொல்கிறதுக்கு ஆள் இல்லாதனால இவா யாருன்னு தெரியல, குலதெய்வம் என்னன்னு தெரியல, எந்த சுவாமியை வழிபட்டு இருந்தோன்னு தெரியல, என்னென்ன நம்ம மாத்திர பிராயசித்தம் பண்ண வேண்டியதுக்கு இருக்குன்னு தெரியாது. யாரை திட்டினா யாரை அடித்தா ஒன்றுமே தெரியாது. நம்மக்கிட்ட கேட்டால் யாரோ ஒருத்தர் உங்கள் காலத்தில் கஷ்டப்பட்டுருக்காம்பா, ஜோசியரை கேட்டால் யார் கஷ்டப்பட்டான்னு எப்படி தெரியும். அப்போ கஷ்டப்பட்டாங்கிறதையும் சொல்லணும், சந்தோஷம் பட்டாங்கிறதையும் சொல்லணும். நம்ம குடும்பம் எப்படிங்கிறது சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ அது பொதுவாக இவாளுக்கு டைம் இருக்காது, புருஷாளுக்கெல்லாம் டைம் இருக்காது. ஆனால் அது பொம்நாட்டிகள் நிறையா டைம் இருக்கும், அதனால் நிறையா சொல்லுவா. அப்படி சொல்லும்போது என்ன சொல்லுவான்னா, இராப்பகல் நாம் பேசும்போதெல்லாம் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், என்னுடைய பாசமெல்லாம் அந்த பரமேஸ்வரனுக்கு தான் அப்படின்னு அந்த திருடமான விஸ்வாசம் ஸ்திரீகளிடத்தில் இருந்ததுன்னு நம்ம பார்க்குறோம். இது ஒரு ஞானம் அடைஞ்ச ஒரு புருஷன் பேசக்கூடிய விஷயம் இல்லை. அவள் சொல்கிறது ரொம்ப சுலபம். சுவாமியை எப்போதும் பூஜை பண்ணிகிட்டே இருக்கக்கூடியவா அவள் எல்லாம் அப்பா நான் சிவார்ப்பணம் பண்ணிட்டேன்பா எல்லாத்தையும் அப்படின்னு அவள் சொல்கிறது ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் ஒரு ஸ்திரீனுடைய கூட்டத்துக்குள்ளே அவளுக்குள்ளே பேசும்போது சம்பந்தம் இல்லாமல் ஏதோ பேசிகிட்டே வளவலன்னு பேசியிருந்தா அத்தை பாட்டி கதை அடிக்காதம்பா. அந்த அளவுக்கு அதனுடைய தாத்பரியம் அவ்வளோதான் இருக்கும்னு ஒரு நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். அது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஸ்திரீகள் ஒருத்தர் பேசக்கூடிய விஷயந்தான் திரும்பாவை ரெண்டுமே. தமிழ் வேதம்னு சொல்லிவிட்டு வேதத்தில் முக்கியமாக எடுத்து வச்சது அந்த 4ஆயிரம் திவ்ய பிரபந்தத்தில் திருப்பாவை. நம்ம திருமுறையில் பார்த்தோன்னு சொன்னால் திருவம்பாவை, இதுதான் பிரதானமாக எடுத்து வச்சுருக்கோம். ரெண்டுமே ஸ்திரீகள் பேசுகிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. அப்போ எங்கே உண்மை பேசப்படுங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமாக போச்சு. ஸ்திரீகளை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி வச்சுட்டா. 2 பேருமே ஆண்டாலும் சரி மணிவாசகம் சரி. ஆண்டாளானா அவள் சொந்தமாக ஸ்திரீயாக இருந்தா, அதனால சரி முன்னாடி பேசுகிற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் மணிவாசகர் தான் ஒரு புருஷனாக இருந்தாலும் கூட இந்த உண்மையை உறக்க சொல்லக்கூடிய தன்மை ஸ்திரீகளிடத்தே தான் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தன்னை ஒரு காதலியாக பாவித்து தோழியாக ஜீவனை பாவித்து பேசுகிற அளவுக்கு ஸ்திரீகளுக்கு ஒரு மகத்துவம் நம்மளுடைய சனாதன தர்மத்தில் கொடுத்துருக்கான்னு சொன்னால் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ பேசுறதுனா ஏதோ வெட்டி கதை பேசுகிறதே கிடையாது. நீ ஏன் இப்படி அத்தைப்பாடி கதை அடிக்கிறேன்னு வந்துருத்து அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லா புகழக்கூடிய விஷயத்தையும் அப்படி தான் வச்சுருக்கோம். பட்டை போடுறது, நாமம் போடுறது, கோவிந்தா கோவிந்தா சுவாகா பண்ணிட்டான், என்னென்னலாம் எல்லாமே புகழ வேண்டிய விஷயம். ஆனால் எல்லாத்தையுமே கிண்டலுக்காக வச்சுருக்கோம். அவங்ககிட்ட போனேன்னா ஓம் தச்சது பண்ணிவிடுவான். ஓம் தச்சதுங்கிறது தான் ஞானோபதேசமே. அப்போ அந்த சுவாமியாக தான் நீ இருக்க அப்படின்னு சொல்கிறது. அவ்வளோதான். அவன்கிட்ட போனேன், நாமத்தை போட்டு விட்டான். நாமம் போட்டுக்கிறது எவ்வளோ பெரிய பெருமை. திருமண் இட்டுக்கிறது, சுவாமியினுடைய திருவடியை நம்ம தாங்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். திருமண் சாத்துக்கிறதுனா நாமம் போட்டுக்கிறதுனா நாமம் போட்டான்னா ஏமாற்றிட்டு போயிட்டான்னு அர்த்தமாகிடுது. அப்போது எல்லாத்தையுமே நம்ம புகழ வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் முன்னாடி இருந்ததில்லை. நடுப்புற கொஞ்ச நாளில் அதை சில பேர் வேணும்ட்டு கலப்பினது, அது நமக்குள்ளே பழகி போச்சு, அவ்வளவுதான். அந்த ஓட்டம் நம்மக்கிட்ட வந்தா மாதிரி இந்த அத்தை பாத்தி கதை அடிக்கிறதுங்கிறது அந்த மாதிரி வந்துடுத்தோம் நமக்கு. ஆனால் அப்படி வாஸ்தவத்தில் கிடையாதுங்கிறது இது நமக்கு புரிய வைக்கிறது திருவம்பாவை. அப்போ பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது இப்போது போதால் அமளிக்க
இப்போ பார்த்தா உனக்கு பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே, நல்லா தூங்கின்னு இருக்கே. அதில் வேற மெனக்கட்டுன்னு வேற பூ தூவினே படுக்கையா, அது சாதாரண படுக்கை கிடையாது, அது நல்லா புஷ்பம்லாம் போட்டு. ஏன்னா ஒரு காரியத்தை பண்ணுறதுலேருந்தே அதை எவ்வளோ பிரியப்பட்டு பண்ணுறாங்கிறது தெரியும். காலமே சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறவா இதெல்லாமா பண்ணிட்டு படுத்துட்டு இருந்திருப்பா. அப்போது நீ படுத்துட்டு இருக்கிற போஸை பார்த்தாலே எனக்கு என்னவோ நீ எழுந்துக்கணும்னு படுத்துருந்தா மாதிரியே தெரியலையே. நன்னா புஷ்பம்லாம் போட்டு நன்னா அலங்காரம் பண்ணி நன்னா அது சில பேராக அந்த புதுசாக அந்த மெத்தை வாங்கினோடனே அதை உட்காந்து பார்க்கணுமே, நன்னா இருக்குது நன்னா இருக்குன்னு அந்த மாதிரி பூஜை பண்ணி பார்க்கணுன்றேன். சுவாமியை பூஜை பண்ணும்போது இன்றைக்கி என்ன நன்னா இருக்குது, சிவாய நமஹா நமச்சிவாய அப்படி சொல்லி சுவாமி முன்னாடி உட்காந்து அதை அனுபவித்து பார்க்கணும். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு மெத்தையை வாங்கினாலோ அதுவும் அந்த முதல்ல எடுத்து சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு அது எப்படி இருக்குன்னு அப்படி ருசித்து சாப்பிட்றது வாஸ்தவம் தான். சாப்பாடு ருசித்து சாப்பிட்டா தான் உடம்புல ஒட்டும், உடம்புக்கு அது ஹிதம் தான். ஆனால் அதே பிரியத்தை நாம் இதுக்கிட்ட காட்டணும், அதுதான் விஷயம். திருதராஷ்டிரர் எவ்வளவு புத்திரபாசத்து மேலே வச்சுருந்தார் திருடமான விசுவாசத்தை நம்ம பார்க்குறோம் மகாபாரதத்தில். அப்படி இருக்கக்கூடிய அந்த திருதராஷ்டிரர் பின்னாடி விதுரர் சொன்னார், என்ன நீ இப்படி ஒரு காக்கிற பிராணிக்கு போடுற மாதிரி அவன் பிண்டம் போடுறான், ஆதத்தே கிரகபாலவத்து பீமாபவர்ஜிதம் பிண்டம். அவன் உனக்கு பிண்டம் போடுற மாதிரி போட்டுருக்கான், சாப்பாடு ஏதோ போட்டுருக்கான், அதை போய் காக்கிற பிராணி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுன்னு நன்னா இருக்கேன்னு வேற சொல்கிறியேன்னு விதுரர் ஒரு திட்டு தான் திட்டினார். அந்த ஒரு க்ஷணத்தில் அந்த ஞானத்தை, அந்த பற்று இருக்கு இல்லையா, புத்திரபாசங்கிற பற்று, அதை அப்படியே திருப்பி விட்டாருன்னே. அதுலேருந்து ரொம்ப நாள்லாம் இல்லை, எண்ணி ஒரு மாதத்துக்குள்ளே சொர்க்கத்தை அழித்தவர். தன்னுடைய தபஸுனால தன்னுடைய சரீரத்தை அவரையே எரிச்சுக்கின்றார். எவ்வளோ பெரிய சக்தி! அந்த மாதிரி திருப்பணும். நாம் ஒரு காலம் வரைக்கும் நம்ம அனுபவிக்கணுன்ற ஆசை இருக்கத்தான் இருக்கும், கண்டிப்பாக அனுபவிக்க தான். இப்போ நம்ம என்ன பிறந்தோன்னேவா சுகாச்சாரியார் மாதிரியா பிறந்தோம்? அப்படிலாம் கிடையாது. தேகத்து மேலே ஒரு அபிமானம் இருக்கத்தான் இருக்கும். கண்ணாடியை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக தான் இருக்கும்னு தோணலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்திருக்கலாம்னு தோணலாம், ஏதோ ஒன்று தோணிட்டு தான் இருக்கும். ஆனால் அது மாறணும், மாறாமல் அப்படியே இருந்துடக்கூடாது. அப்போது அது ஒரு காரியத்தை செய்யும்போதே தெரியும், இவனுக்கு சாப்பாடு பிடிக்குமா பிடிக்காதா, இவன் வேலை செஞ்சவனா செய்யாதவனா. அது ஒரு டம்ளர் எடுக்கும்போதே தெரியும், அவன் வேலை செஞ்சு பழக்கம் இருக்கிறவாளா இல்லையா, இவள்கிட்ட வேலையை சொன்னால் முடிப்பாளா, நட உட பாவனேம்பா இல்லையா, அதெல்லாம் நன்னா நமக்கு தெரியும் அவளுடைய பழக்கம் என்னன்னு. இவள் படுத்துட்டு இருக்கிறத பார்த்தா எழுந்துக்கிற ஃபீலே இல்லை இவள்கிட்ட. நீ இத்தனை நாளாக சொல்லுவே இல்லையா பேசும்போது பாசம் பரஞ்சோதிக்கேன்னு, அதை இந்த அமளி மேலே வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நீ நன்னா படுத்து தூங்கின்னு இருக்க, உன்னை எழுப்புறதே சிரமமாக இருக்கும் போலையே. அதனால் என்ன பேசும்போது இப்போது போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய். அதுதான் நேரிழையாயின்னு கூப்பிட்றா. என்ன நன்னா ஆபரணம் போட்டுருக்கிறான் அர்த்தம். இழையின்னா ஆபரணம், சொர்ணாபரணம், அதை போட்டுருக்கிறான். நேரிழையாய் நன்னா ஆபரணம் போட்டுன்னு அலங்காரம் பண்ணிட்டு தூங்குறது எப்படி இருக்கும் பார்க்குறவாளுக்கு? எங்கேயான பூஜை கிளம்புற மாதிரியா இருக்கும் அதை பார்த்தாக்க. அதனால் இவள் கிண்டல் பண்ணுற வியாஜத்தில் நேரிழையாய் அமளிக்கு நேசமே வைத்தனையோ, தூக்கத்து மேலேயும் இந்த படுக்கை மேலேயும் நீ ரொம்ப ஆசை வச்சுட்டா மாதிரி தான் தெரியறது அப்படின்னு கேட்கவே இவள் புரிஞ்சுனுட்டா. இவன் நம்மளை கிண்டல் பண்ணுறாவா எல்லாரும். முன்ன மாதிரி இல்லை, அவள் கேட்டுட்டு பதிலே சொல்லலை. ஆனால் இவள் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறா. அதனால தான் இங்கே வன்சேவியோன்னு அவர் கேட்கல. இவள் பதில் சொல்கிறா என்னென்னா, நேரிழையாயின்னு கூப்பிட்டா இல்லையா, இவ உடனே திருப்பிக்கிண்டா நேரிழையீர்னா. நான் அலங்காரம் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கேன்னு சொல்கிறியே, நீ எப்படி வந்திருக்க, நீ ஒன்றை பார்த்தியோ, ஒன்றை பார்த்தா பூஜைக்கு வந்த மாதிரியா தெரியுறது. கோவிலுக்கு கிளம்பும்போது அலங்காரம் பண்ணிக்கணும், வாஸ்தவமாக அது சாஸ்திரத்துலேயே எடுக்கப்பட்டது தான். சுவாமிக்கு நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, சுவாமிக்கிட்ட போகும்போது அப்பா நீ என்னை நன்னா வச்சுருக்கே அப்படின்னு சுவாமி பார்த்தாலே தெரிஞ்சுக்கும்படி தான் போகணும். ஆனால் கோவிலுக்கு வரவா எல்லாரையும் நினச்சின்னு நம்ம அலங்காரம் பண்ணிக்கப்படாது. இவா பார்த்தா என்ன சொல்லுவா, இவா என்ன ட்ரெஸ் போட்டுன்னு வரேன்னா முன்னாடியே வேறு பேசி வச்சுப்பா. நான் நாளைக்கு கோவிலில் உற்சவம் நடக்கிறதா, நான் இந்த புடவை கட்டிக்க போகிறேன், நீ இந்த புடவை கட்டி வந்துடும், நான் அந்த கலர் சட்டை போட்டுக்க போகிறேன், நீ அந்த கலர் சட்டை போட்டு வந்துடுறா அப்படின்னு. அப்போது இந்த மாதிரிலாம் இல்லாமல் சுவாமிக்கு நம்ம நன்னா இருக்கோன்னு காட்டணும், அதுக்காக அலங்காரம் பண்ணிக்க வேண்டியதான். அதில் இன்னொன்று சொல்லும்போது இது கிண்டலாகவும் போகும் இந்த பாட்டு. அதே சமயம் ஒவ்வொரு வார்த்தையிலையும் நம்மளுடைய கலாச்சாரத்தை சொல்லிகிட்டே வந்திருக்கார். தூங்கும்போது கூட ஸ்திரீகள் ஆபரணம் போட்டுன்னு இருந்திருக்கான்னு தெரியறது. சோபன வஸ்துக்கள் அவசியம் அவள் போட்டுக்கணும். வளையல், ஸ்ரீமங்கல்யம் இத்தியாதி விஷயங்கள் எல்லாம் அவள் போட்டுக்கணுங்கிறது சாஸ்திரத்தில் எடுக்கப்பட்டிருக்கு.
தாம்பூலம் போட்டுக்கிறது, குங்குமம் இட்டுக்கிறது, இதெல்லாம் ஸ்திரீகளுக்கான தர்மம். அந்த தர்மங்கிறதுனால இதை கிண்டலாகவும் எடுத்துக்கலாம். தூங்கும்போதும் அந்த தர்மத்தை அவள் ஆசிரியிச்சிருந்தா அப்படிங்கிறத இவர் பதிவு பண்ணிட்டு போகிறாருங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு கால் தூங்கும்போது தான் இப்படி இருந்தான்னு சொன்னால் இவன் நேரிழையரும் திருப்பி கூப்பிட்டுருக்க மாட்டா இல்லையா? அதனால் இதை வச்ச அம்பையே திருப்பி அவன் போட்ட அம்பை திருப்பி வாங்கி அடிக்கிறதும் இல்லையா? அந்த பரசுராமர் என்ன பண்ணார், ராமர் இடத்துல வந்துட்டு அவருக்கு பெரிய கோபம். பரசுராமருக்கு சிவதனுர் பங்கம் பண்ணிட்டாருன்னு. ஏன்னா இவர் சிவபக்தர் பரசுராமர். அவருடைய தனுஷ் எவ்வளோ பூஜை பண்ணி வச்சுருந்தது, எத்தனை பரம்பரையாக வச்சுட்டு இருக்கான் ஜனக மகாராஜன். எவ்வளோ சிரமப்பட்டு காப்பாற்றிட்டு தான் இந்த ஆள் என்னவோ தன்னுடைய வீரத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு போய் உடச்சிட்டு வந்துட்டானே. ஏற்கனவே இவருக்கு க்ஷத்ரியால் கண்டா ஆகாது, அவ்வளோ கோபம். அதுவும் ஒரு க்ஷத்ரியம் பண்ணிவிட்டான்னது இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. நேராக இங்கேருந்து கிளம்பி போனார். கல்யாணம் ஆகி அப்போ தான் வந்துட்டு இருக்கார் ராமர். சீதாதேவி ஒரு பக்கம், லக்ஷ்மணர், ஊர்மிள, மாண்டவி, சுதகீர்த்தி, பரதன், சத்ருகுணார் எல்லோரும் கல்யாணம் ஆகி அப்போ தான் வந்துட்டு இருக்கா. தசரதர் ஒரு பக்கம் நிற்கிறார். இத்தனை நாளாக என்ன பண்ணியிருந்தார் தசரதர், பரசுராமர் கிட்டக்க வந்தார் அப்படின்னு சொன்னாக்கா அவர் ஒரு சங்கல்பம் வச்சுருந்தார். யாகம் பண்ணுறேன்னு சங்கல்பம் பண்ணவா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சங்கல்பம் பண்ணவா, இவாளெல்லாம் வதம் பண்ண மாட்டார் பரசுராமர், க்ஷத்ரியாளாக இருந்தாலுமே. அதனால தசரதர் என்ன பண்ணார், திடீர்னு யாகம் வைக்கணும்னா யாராலும் ஒரு மகர்ஷி வசிட்டரை பார்த்து கேட்கணும், நாள் நன்னா இருக்கா, நட்சத்திரம் நன்னா இருக்கா, ஏதாவது இந்த யாகத்தை இப்போ ஆரம்பிக்கலாமா, இந்த நேரத்துக்கு சரியாக வருமா, என்ன யாகம் பண்ணுறது, எத்தனை பேர் வேணும், அவள்லாம் இருக்காளா, அர்த்திச்சாலாம், இதெல்லாம் கேட்டுன்னு இருக்கணும். ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே தேவை கிடையாது. ஒரு பொண்ணு இருந்தால் போகிறோம், பொண்ணை கொடுக்குறதுக்கு அப்பா ரெடியாக இருந்தால் போகிறோம். அதனால் பரசுராமர் எப்பப்பெல்லாம் இந்த பக்கம் வராரோ அப்பப்பெல்லாம் தசரதர் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சங்கல்பம் பண்ணிட்டு வரான். அதனாலேயே அவருக்கு பத்னிகள் ஜாஸ்தியாக போயிடுதுன்னு சொல்லுவாள். அத்தனை தடவை அவரும் வந்துட்டார், ஒரு தடவையான மாட்டுவானா பார்ப்போன்னே. ஆனால் ஒரு தடவை கூட மாட்டல, எல்லா இடத்தையும் அவர் கல்யாணம் பண்ணிக்க சங்கல்பம் பண்ணிட்டுவார். அத்தனை கல்யாணம் ஆகிடுது. ஆனால் இப்போ ராமருக்கு கல்யாணம் ஆகிடுது. அதனால இப்போ பரசுராமர் வந்தோடனே இவர் யோசிச்சார், ஆஹா இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சங்கல்பமும் பண்ண முடியாது, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சார். மயக்கம் வந்துடுது அவருக்கு பயத்தில். அவர் மயங்கிட்டார். அத்தனை பேரும் மயங்கியாச்சு. இருக்கிறது ராமர் ஒருத்தர் தான், ஒண்டி பேச்சு. ஒன்றுக்கு பார்த்து போம்பலையா அந்த மாதிரி வந்து நின்னாச்சு ரெண்டு பேரும். என்னையா பெரிய இது சிவதனுசு. அவர் கூப்பிடும்போது ரே க்ஷத்ர குலாதமானு கூப்பிட்டார் பரசுராமர். க்ஷத்ரிய குலத்திலேயே பிறந்த ஒரு பெரிய அதமனே, ஒன்றை மாதிரி ஒருத்தன் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கவே முடியாது க்ஷத்ரிய குலத்தில், நீ தான் இருக்கிறதுலையே ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவன். இவர் உடனே சொன்னார், அப்பா நீங்கள் எப்பேற்பட்ட பிராமணர்னு உங்கள் கையில் வில்லு இருக்கிறதுலேருந்து தெரியுறது அப்படின்னார் அவர். க்ஷத்ரிய தர்மம் வில்லை தூக்குறது ஏன் தர்மம், நீ பிராமணனாக இருந்துட்டு இருக்க, உனக்கு எதுக்கடா வில்லு, அவன் நீ வில்லை வச்சுருக்கிறது நீங்கள் எப்பேற்பட்ட பிராமணன்னு தெரியாதுண்ணா. அதாவது திட்டுறது திட்டி தான் ஆனோம், பதில் சொல்லியாச்சு. ஆனால் திட்டுற மாதிரியே தெரியக்கூடாது, அது அவளை பெருமையாக சொல்கிற மாதிரியே இருக்கணும். அதை தான் இவா நினச்சிட்டு நேரிழையாயின்னு கூப்பிட்டா. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டா, தோழி ரொம்ப கெட்டிக்காரி, மணிவாசகருக்கு தோழியாக இருக்கணும்னு சொன்னால் அவளுக்கு எவ்வளோ வாக்சாத்திரியம் இருக்கணும். அதனால் அவள் சொன்ன நேரிழையிருண்டா, அதே வார்த்தையை திருப்பி சொல்லிட்டா, அவள் திருப்பி விட்டா. அதனால் டக்குன்னு நேரிழையின்னு சொன்னோன்னே, ஏன்னா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்து விடல், இவா கிண்டல் பண்ணால் என்ன, நம்ம புகழ்ந்துட்டு போவோமே. அதில் என்ன ஆயிடுதுன்னா அது சத்தியம்னு தெரியுது. நேரிழையின்னு இவளுக்கு பேச வரல. இத்தனை நாள் பேசியிருந்தானே இருந்தா, என்னென்னோ பாசம் பரஞ்சோதிக்கே வைத்தா என்னென்னோ பேசிந்த, இப்போ பேசி அப்படின்னா நேரிழையீர்ன்றா, பேச வரல, அப்படியே நிற்கிறா. மேலே இவளே பேசுகிறா, நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ. ஒரு நிமிஷம் ஆடி போச்சு இவளுக்கு. என்னடா அண்ணா, நானும் தூங்கிட்டு இருக்கேன், நான் பாசம் பரஞ்சோதிக்குன்னு சொல்லியிருக்கேன், இப்போ நான் அதை மாற்றக்கூட இல்லை. ஆனால் உங்களுடைய வாக்கில் இந்த மாதிரி கேலி பேசக்கூடிய வார்த்தைகள்லாமும் இருக்கோ, எப்படி நேக்கா திருப்புறது பதிலாக தமிழர்களுக்கு எவ்வளவு சக்தி இருந்திருக்குன்னு பார்க்கணும். வாக்கு தான் முதல் பலம் நமக்கு. அதனால் ஈஸியாக திருப்பி விட்டா. இதெல்லாமும் இருக்கா உங்கள்கிட்ட, நான் பாசம் பரஞ்சோதிக்கு தான் வச்சுருக்கேன், ஆனால் வாக்கு என்னாச்சு, அந்த வாயினால் நான் சுவாமியை மட்டும்தான் பாடுவேன்னு சொல்லியிருந்த உங்களுடைய வாக்குகளுடைய தர்மம் என்னாச்சு. இப்போது நீங்கள் என்னை இப்படி கேட்டுவிட்டாலே, அமளிக்கு நேசமே வைத்தனையோன்னு கேட்டுவிட்டாலே, என்ன கிண்டல் பண்ணுறதுக்காக உங்களுடைய அந்த 2 வார்த்தையை செலவு வச்சுட்டாலே. அப்போ இது இப்படிலாம் கூட உங்கள் வாக்கில் வார்த்தை இருக்குதுன்னு நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன். சீச்சி, எழுந்துக்கும் போதே, அதை தூங்குறவளுக்கு எவ்வளோ ஞானம் பார்த்தல நம்ம ஊரில், அது பெரிய விஷயம். தூங்கி எழுந்துக்கும் போதே அந்த வாக்சாத்தியத்தோடு பேசுறது, இதுவும் சிலவோ, இதெல்லாமும் இருக்கா. அது மட்டும் இல்லை, விளையாடி ஏசும் இடம் இதோ. விளையாடி பேசுகிற நேரம் இதுவா, இடம் இதுவா, என்ன சொன்னேன்,
நோன்பு, மார்கழி மாதம், காலம்பரம் சீக்கிரம் பூஜைக்கு போனோம், ராத்திரி முழுக்க பேசின போதெல்லாம் பாசம் பரஞ்சோதிக்குன்னு சொன்னேன், இப்போ வந்து தூங்குறியே, என்னென்ன கேள்வி கேட்ட. இப்போ கிண்டல் பண்ணுறதுக்கு தான் நேரமா உனக்கு? உனக்கு கிண்டல் பண்ணுறதுக்கு நேரம் இருக்கலாம், எனக்கு தூங்குறதுக்கு நேரம் இருக்கக்கூடாது. அப்படி தான் நீ சொல்ல வர. ஏசும் இடம் ஈதோ, இந்த இடத்துல தான் நீ இப்போ ஏசனமா? போ, அதுக்கான நேரமா இது? அது இதில் பார்த்தோன்னு சொன்னால் பாஞ்சாலி சபதத்தில் திரௌபதியை வஸ்திராபரணம் பண்ணுன்னு துரியோதனன் உத்தரவிட்டுருவான். தர்மபுத்திரர் வாயை திறக்க மாட்டார், அவர் வாட்டில் உட்காண்டிருப்பார். ஏன்னா ஆமாம்பா சூதரை பணைய வச்சேன், அந்த மாதிரி போயிடுத்து, என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ணுறது, தர்மம் அதுதான் தர்மம். சூது ஆடணும்னு கூப்பிட்டா சூது ஆடணும், அது தர்மம், அதுக்காக ஆடினேன். பணைய வைக்கிறது என்னென்ன பணையமாக வைக்கலான்னு என்னென்னவெல்லாம் தர்மம் சொன்னால் அதெல்லாமும் தர்மம் மாதிரி தான் இருந்தது. அப்போ எனக்கு உரிமை உள்ள வஸ்து நான் அதனால் வச்சேன், அதனால் நான் பண்ணதும் தர்மம். அவள் அடிமையானதுன்னு சொன்னது அதுவும் தர்மம், அடிமையை அவன் என்ன வேணாலும் பண்ணலான்னு சொன்னது அதுவும் தர்மம். அதனால் நான் எதுவும் பேச மாட்டேன்னு அவர் உட்காண்டிருக்கார். இது பீமனுக்கு பொறுக்கவே இல்லை. என்ன இது, என்ன தர்மமாவது அதர்மமாவது, என்ன உட்காண்டிருக்கு, இப்படி பேசிகிட்டே இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு பீமன் சொன்னார், இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம்னா. பாஞ்சாலி சபதம் வாசிக்கணும், பாரதியோடது. நடுங்க வச்சுருவார் நம்மளை. அதை ஒரு பக்கம் அழவே வச்சுருவார் நம்மளை, ஒரு பக்கத்துக்கு மேலே முடியாது நம்மளால். ஆஹா முடியல, மூடி வச்சுட்டு நம்ம இன்னொரு 10 நிமிஷம் கழித்து வந்து திருப்பி உள்ளுக்குள்ளே கண்ணீரை சேகரித்து வச்சுருந்து இந்த கண்ணுக்கு குளம் எதும்பா இல்லையா, அந்த மாதிரி குளம் ரொம்ப வழிஞ்சிடும் நமக்கு. பாஞ்சாலி சபதம் வாசிச்சோன்னா அது ரொம்ப மொத்தமும் தீர்ந்து வற்றி போயிடும். திருப்பி இல்லை ஒரு 10 நிமிஷம் கழிச்சு குளத்தை ரொப்பின்னு வருவோம், நம்ம போயிட்டு விட்டுட்டு வந்தால் தான் உண்டு, இல்லைன்னா அப்படியே அழ வச்சுருவான் மனுஷன் நம்மளை. அவர் சொல்லும்போது சொல்கிறார், இது பொறுப்பதில்லை, இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது. சகதேவனை பார்த்து சொன்னார் பீமன், தம்பி எரிதழல் கொண்டு வா, நெருப்பை கொண்டு வந்துடும். யார் பனையை வச்சு ஆனானோ அந்த அண்ணாவனுடைய கையை நம்ம எரிச்சுடலான்னார். பீமன் சொன்னான், இது ஒரு பக்கம். ஆனால் இதை கேட்டுட்டு, இதை கேட்டு வில் விஜயன் எதிர்த்து சொல்வான், மனமாற சொன்னாயோ வீமா. நீ மனமாறத்தான் சொன்னியா, இதே என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சுதான் சொன்னியா, என்ன வார்த்தை சொன்னாய், நீ முதல்ல மனமாற சொன்னியா, அது முதல் கேள்வி. ஏன்னா அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பின்னாடி பார்த்தா தெரியும் நமக்கு என்ன நடந்ததுன்னா. தர்மபுத்திர திருப்பி, அப்பா இது தர்மம்பா, நம்ம கோவப்படக்கூடாது, இதுதான் நமக்கு நியாயம்னு சொன்னோன்னே திருப்பி 2 பேருமே அப்படியே அமுங்கிடுவா. அது பொட்டி பாம்புன்னா பொட்டி பாம்பெல்லாம் இல்லை, அது மூடி இல்லாத பொட்டி பாம்பு. அது இவர் சொன்னாருங்கிறத கேட்டுன்னு உட்காந்துரும் அந்த பாம்பு. அவ்வளவு கட்டுப்பட்டதான அப்படி சீறி பாயக்கூடிய வீரர்கள் 2 பேரையும் உட்காந்து வச்சிருந்தார் அவர். அதனால ஒரு கால் பீமன் மாறிட்டாரோன்னு அவருக்கு சந்தேகம். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அவர் பேசினது எல்லாம் அப்படி தான் இருக்கும். மகாபாரதத்தை எடுத்து பார்த்தேன்னா நீ உருப்படியாக யாரா பேசினான்னா பீமசேனன் தான் வரும். நம்மளை மாதிரியே யோசிப்பார், ஏப்பா எனக்கு தப்பு பண்ணுறியா, நானும் உனக்கு தப்பு பண்ணுவேன், நீ எனக்கு அன்பு செலுத்துறியா, நானும் உனக்கு அன்பு செலுத்தேன், இதுதானப்பா நியாயமாக இருக்கணும். அவன் எனக்கு கெடுதல் பண்ணாலும் நான் அவனுக்கு நல்லது அப்படி, என்னப்பா நியாயம், எந்த ஒரு நியாயம்னு அவர் தான் அழகாக நம்மளை மாதிரியே பேசியிருப்பார் பீமசேனர். அதனாலேயே பீமசேனருக்கு நிறையா ஃபேன் ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி. நம்மளால் வந்துட்டார் அப்படி. ஏன்னா நம்மளுடைய பாசத்தையும் கோபத்தையும் காட்டணும்னு தோணும் போது காட்டணும். அப்படி காட்ட முடியலன்னா அது என்ன பெரிய தர்மம்னு அவருடைய கேள்வி. அதனால சொன்னார், மனமாற சொன்னாயோ வீமா, என்ன வார்த்தை சொன்னாய், என்ன சொல்கிறோன்னு யோசிச்சு சொல்லணும், ரொம்ப கவனம். அதுக்கப்புறம் தான் விஷயம், எங்கு சொன்னாய், எங்கே சொன்னேன் நீ யோசிச்சு பார்த்தியா. நீ நம்ம 5 பேர் மட்டும் தனியாக இருக்கும்போது சொல்லியிருந்தா கூட விஷயம் இல்லை, திரௌபதி இருக்கும்போது கூட பரவாயில்லை. நம்ம 5 பேர் இருந்தோம்னா அது வேறு விஷயம். இனி இந்த விரல் எப்படி இருக்குன்னு இந்த விரலுக்கு தெரியும், இந்த விரல் எப்படி இருக்குன்னு இந்த விரலுக்கு தெரியும். இந்த விரல் நகம் வெட்டுறதை பார்த்தேன்னு சொன்னால் இந்த விரலால் இன்னொரு நகத்தால் தான் இன்னொரு நகத்தையே நம்ம எடுப்போம் மேக்ஸிமம் பார்த்தோம்னா. அதுக்கப்புறம் தான் நெயில் கட்டர்லாம் வந்திருக்கு இப்போ தானே, அதனால் இன்னொரு நகத்தால் தான் எடுப்போம். அப்போ இந்த நகம் என்ன பண்ணணும், இந்த நகம் தெரியும், நமக்குள்ளே அடிச்சுட்டோன்னா அது நமக்குள்ளே இருக்கும். ஆனால் எங்கு சொன்னாய், எந்த இடத்த சொல்கிற தெரியுமா, இது நம்மளுடைய அரசாங்கம் இல்லை, நம்மளுடைய ராஜசபை இல்லை, இது நம்ம ஹஸ்தினாபுரத்தில் இருக்கும், இந்திரபிரஸ்தம் இல்லை, இது எங்கே சொன்னாய், யாவர் முன்னே, யாருக்கு முன்னாடி சொன்னேன். துரியோதனை இப்போ தான் நம்ம அண்ணாவை கிண்டல் பண்ணிட்டு வந்து உட்காண்டிருக்கான், திரௌபதியை அவமானப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருக்க வேண்டாமா, யாவர் முன்னே சொன்னாய். அதுதான் நம்ம எல்லாருக்கும் இப்போ தேவைப்படுறது. நமக்குள்ளே எத்தனையோ கருத்து வேறுபாடு இருக்கலாம், தப்பே கிடையாது.
கருத்து வேறுபாடை ஏத்துண்ட ஒரே தர்மம் சனாதன தர்மம். ஆமாம்பா, உனக்கு வேறுபட்ட கருத்து இருக்கா சொல்லு, அதையும் நான் கேட்குறேன். என்னுடைய கருத்து என்னன்னு சொல்கிறேன். 2 பேரும் பேசுவோம், 2 பேரும் சேர்ந்து தீர்மானம் பண்ணுவோம் எது சரின்னு. இப்போ இல்லை, ராமர் காலத்திலே ஜாபாலின்னு இருந்தார். இவன் 2 பேரும் ரொம்ப அரண்ய காண்டத்தில் போனேன்னா 2 பேரும் ஒரு சர்க்கம் முழுக்க ராமர் பேசுவார், அடுத்த சர்க்கம் முழுக்க பரதன் பேசுவார். இப்படியே மாற்றி ஓடிட்டு இருக்கோம். இவர் வாம்பர், அவர் வரமாட்டேம்பர், இவர் வாம்பர் வரமாட்டேம்பர். இதை பார்த்துட்டே இருந்தார். ஜாபாலி கோவம் வந்துடுத்தோ. ஆமாம், 2 பேரும் தர்மம்னு ஒன்று பேசிட்டு இருக்கல அப்படின்னா என்ன? அது எங்கே இருக்குது? முதல்ல எனக்கு கண்ணை காட்டு, நான் கண்ணில் காட்டினா தான் ஒத்துப்பேன். அவன் என்னவோ பெரிய தர்மமாக அப்பா சொன்னாதான், அப்பா சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறானா. அப்பாவை காப்பாற்ற துப்பு இல்லை, அப்பா போய் சேர்ந்தாச்சு. அப்பாவோட வார்த்தையை காப்பாற்றுறானா. அந்த வார்த்தையெல்லாம் எப்பயோ போயிருக்கோம், அவரோடையே போயிடுது அந்த வாக்கெல்லாம். நீ இப்போ வர போறியா இல்லையா? ராமர் மேலே இருக்கிற அன்பில் தான் பேசுகிறார் அவர். ஆனாலும் அந்த கருத்து மாறுபாடு அந்த காலத்தில் இருந்திருக்குங்கிறதுக்கு அதை பதிவும் பண்ணியிருக்கான்னு. அவரை ஏதோ பெரிய நாஸ்திகவாதி மாதிரி ஒதுக்கி வைக்கல. ஜாபாலிங்கிறவர் மகரிஷின்னு குறிப்பிடுறார் வால்மீகி. இந்த கருத்தை சொன்னவரை மகரிஷின்னு குறிப்பிடுறார் வால்மீகி. அப்போ கருத்து வேறுபாடை ஏத்துண்ட மதம் நம்மளுடைய தர்மம், சனாதன தர்மங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்போதும் இருக்கிறதுனாலேயே கருத்தை ஏற்றுக்கும். ஒரு கருத்தை நம்ம ஏற்றுன்ட்டா நம்ம இருக்க மாட்டோங்கிற சந்தேகம் வந்தால் தான் எதிர்கருத்தை எதிர்கொள்கிறதுக்கு நம்ம யோஜனை பண்ணணும். இது அழியவே அழியாது, எப்போதும் இருக்குங்கிற தைரியம் இருக்கிறனால தான் எதிர்கேள்வியை எதிர்கொள்ளவே முடியும். அந்த ஒரு தர்மம், அந்த தைரியம் இந்த சனாதன தர்மத்துக்கு ஆதிகாலிலேருந்து இருந்திருக்கு. அதனால எப்போ சொன்னேன், யார் முன்னாடி சொன்னேங்கிறத தெரிஞ்சுட்டு பேசணும், என்ன பேசுகிறோங்கிறத தெரிஞ்சுட்டு பேசணும். அதனால யார் முன்னே கணமாறும் துருபதனார் மகளை சூது களியிலே இழந்திடுதல் குற்றமென்றாய் சினமான தீ அறிவை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். உனக்கு இந்த கோபம்ங்கிற நெருப்பு உன்னுடைய ஞானத்தை எரிச்சுடுத்துன்னு நினைக்கிறேன், உன்னுடைய புத்தியை எரிச்சுடுத்து. அதனால இந்த சூதாட்டத்தில் திரௌபதியை வச்சு ஆனதை நீ தப்புன்னு பேசிவிட்ட. அர்ஜுனன் சொன்னது மறந்துடக்கூடாது. நம்ம அர்ஜுனன் எப்பேற்பட்ட வீரன் தெரியும். திரிலோக நாயகனை யாரை சொன்ன தெரியுமா? 3 லோகத்துக்கும் அதிபதி நம்ம அண்ணா. நீ உன்னோட அண்ணான்னு நினச்சி நீ பேசிட்ட. ஏக சக்கரவர்த்தியாக நாட்டம் முழுக்க ஆண்டவர், ஹஸ்தினாபுரத்தையும் சேர்த்து ஆண்டவர். அவர் ஹஸ்தினாபுரத்துக்கு இளவரசராக இருந்தவர் அவர். ஆனால் ஹஸ்தினாபுரத்தையும் சேர்த்து ஆண்டவர். அங்கே ஒரு ராஜா இருந்தபோது, திருதராஷ்டிர ராஜாவாக இருந்தபோது திருதராஷ்டிரருக்கும் தலைவனாக இருந்தவர் அவர். அப்படி இருக்கும்போது யார் திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய்? அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும். மீது எல்லாத்தையும் விட்டுருவோம். நம்ம இதை மட்டும் பிடிச்சிக்கிறோம். முன்னாடி என்ன நடந்ததுங்கிறதையும் படிக்கணும், பின்னாடி என்ன இருக்கிறதையும் படிக்கணும். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மறுபடி வெல்லும் எனும் இயற்கை மருமத்தை நம்மாலே உலகம் கற்கும் வழி தேடி விதி இந்த செய்கை செய்தான். நம்ம எல்லாரும் இதை என்னவோ அவன் சொன்னான்னு நினச்சிட்டு இருக்கோம். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மமே வெல்லும்னு இதை உபதேசமாக சொன்னான்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, தர்மத்தின் சூதுகவும் தர்மம் தான் வெல்லும் அப்படிங்கிறத இந்த லோகத்துக்கு காட்டுறதுக்காக வேண்டி விதி நம்மளை ஒரு பணயமாக வச்சு ஒரு பாடம் எடுத்துட்டு இருக்கு லோகத்துக்கு. அந்த நோக்கத்தை நம்ம கெடுத்துடக்கூடாதுப்பா. கருமத்தை மென்மேலும் காண்போம், இன்று கண்டுண்டோம் பொறுத்திருப்போம், காலம் மாறும் தர்மத்தை அப்போது வெல்ல காண்போம், தனு உண்டு காண்டீவம் அதன் பேர் என்றான். அப்பா, தர்மம் ஒரு நாள் நிச்சயமாக வெல்லும். கையில் தனுசு இருக்கு, மறந்துடாதே, அதுக்கு பேர் காண்டீவம்னு பேருன்னா. ஏன்னா இவன் என்னவோ பெரிய ஞானி மாதிரி தத்துவார்த்தம் பேசுகிறவன்லாம் பார்த்தோன்னா சக்தியே இருக்காது. எதிர்க்க சக்தி இல்லாமல் ஏதோ பயந்துட்டு போய் தத்துவம், ஆனால் நாங்களாம் ஞானிப்பா, அடித்தா திருப்பி அடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது பயந்துன்னு சொன்ன வார்த்தை இல்லை இது. தனு உண்டு அதன் பேர் காண்டீவம். காண்டீவம்னு ஒரு தனுசு என் கையில் இருக்குது, எதுக்கு இப்போ அவசரப்படுற, பேசாதே. அப்போ எங்கு சொன்னாய், யாரை சொன்னாய், எப்போது சொன்னாய், இந்த 3 ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இங்கே என்ன ஆச்சுன்னா, கிண்டல் பண்ணுறதுக்கு இதுவா நேரம்? நீ என்ன சொன்ன, என்னவோ அப்படியே பக்தி மெய்மறந்து நீ இருக்கிற மாதிரியும் நான் என்னவோ தூங்குற மாதிரியும் உன்னுடைய பேச்சு இருந்தது. ஆனால் நீ கிண்டல் பண்ணேங்கிறத மறந்துட்டு நீ பேசிட்டே. ஏசும் இடம் ஈதோ, நீ ஏசி பேசுறதுக்கான இடம் இதுவா? அது கிடையாது. விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும். இந்த பரமேஸ்வரனை உபாசனை பண்ணுறதுன்னு தீர்மானம் ஆகிடுது, அதுக்கான நேரம் இதுன்னு தீர்மானம் ஆகிடுது.
ஏசுமிடம் ஈதோன்னு கேட்டால் இப்போ என்ன பெருசாக நடந்தது, இத்தனை தூங்கி தானே இருந்தேன், இப்போ என்ன நடந்ததுன்னு கண்டே ஏசுமிடம் ஈதோன்னு நீ சொல்கிறே அப்படின்னு சொன்னாக்க அவர் சொல்கிறார், இன்னொருகள் ஏற்றுதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும். தேவர்கள் அத்தனை பேரும் பூஜை பண்ணுறா, ஆனால் அந்த பூஜையில் கூட தன்னுடைய காலை கொடுத்துடலையாம் சுவாமி. அந்த பாத பூஜைக்கு எத்தனையோ பேர் ஏங்கின்னு இருக்காங்கிறார். ஹரி பிரம்மாதீனாம் அசுலபம் சிரம் யாச்சே சம்போ சிவ தவ பதாம்போஜ பஜனம்னார் ஆச்சாரியால் சொல்லும்போது. அவள் ஆயிரக்கணக்கில் தெய்வம்னு பேர் வச்சுட்ட தெய்வங்கள்லாம் நிறையா இருக்குது. சஹசிரம் வர்த்தந்தே ஜெகதி விபுதாக க்ஷுத்ர பலதாக நமன்யே ஸ்வப்னேவா, 1000 தெய்வம்னு இருக்குப்பா. ஆனால் அதெல்லாம் நான் சொப்பனத்தில் கூட நினச்சி அதெல்லாம் நான் வழிபட மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா, இந்த ஹரியும் பிரம்மாவும் கூட கிடைக்காத ஒரு வஸ்து உங்ககிட்ட இருக்குது, அதை நீ எனக்கு தரணும். என்னென்னா ஒன்றை தரணும்னு கேட்கல, சிவ தவ பதாம்போஜ பஜனம். உன்னுடைய இந்த அடி தொழுறதுன்னு இருக்கு இல்லையா, உனக்கு உன்னுடைய பாதத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறது இதுவே சிரமமா, அதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுங்கிறா. பரமேஸ்வரன் கோயிலுக்கு போய் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். அதனால் நம்மளாம் அவசியம் புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு தெரியுது. நம்மளாம் போகிறோம் நமஸ்காரம் பண்ணுறோமே, நம்மளாம் புண்ணியம் பண்ணியிருக்கோம் தெரியுது. அதனால அவர் சொல்கிறார், விண்ணோர்களுக்கும் ஏத்துதற் கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும். சாதாரணமாக சொல்லலை, அந்த பாதத்தை என்ன பண்ணுறாராம், கொடுக்க வராராம். இவரே சொல்கிறார், கற்பங்கள் பல கோடி செல்ல தீய கனலினடு ஊசியின் மேல் காலை ஊன்றி பொறுப்பற மெய் உணர்வின்றி உறக்கமின்றி புலர்ந்து எலும்பு புலப்பட ஐம்பொறியை ஓம்பி நிற்பவர் கொளித்து மறைக்கு ஒளித்து யோக நீன் முனிவர்க்கு ஒளித்து அமரர்க்கு ஒளித்து மேலாம் சிற்பதத்தில் சின்மயமாய் நிறைந்து ஞானத் திருவாளர் உட்கலந்த தேவதேவேனார் அருட்பாளர் சொல்லும்போது. யாருக்கெல்லாம் மறைச்சிருக்காருன்னா, இந்த கற்பங்கள் பல ஓடி போச்சு. கல்பம்னா பிரளயம் ஒன்று, மகா பிரளயம்னு ஒன்று வரும். அந்த பிரளயம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சிருஷ்டி ஆரம்பிக்கும். அந்த இடத்துக்கு கல்பம் முடிஞ்சதுன்னு பேர். அது பல கோடி போயிடுத்தான். அதில் நின்றுட்டு அத்தனை கற்பமாக நின்றுண்டு ஒருத்தர் தபஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க, ஊசி மேலே நின்றுட்டு தபஸ் பண்ணுறான்னு வச்சுப்போமே. அந்த தபஸ் எப்படி இருக்குன்னா, ஐம்பொறி 5 பக்கமும் தீயை மூட்டின்ட்டு 4 பக்கம் அக்னி, மேலே சூரியன், பஞ்சாக்னி தபஸ்ன்னு பேர் அதுக்கு. அந்த தபஸ் பண்ணும்போது அந்த ஊனெல்லாம் உருகி போய் எலும்பெல்லாம் வெளில தெரியற அந்த யோகம் பண்ணக்கூடிய அவா எல்லாருக்கும் ஒழிச்சு வச்சுட்டாராம் சுவாமி. தன்னுடைய பாதத்தை குடிக்கலையாம். அவளுக்கெல்லாம் ஒழித்தது மட்டும் இல்லை, மறைக்கு ஒழித்து. அதுதான் விஷயம். எதனால் சுவாமியை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னா, வேதத்தினால தெரிஞ்சுக்க முடியும். இருக்கிறதே ஒரே வழி, அது ஒன்று தான். ஆனால் சுவாமி அதுக்கு கொடுத்துட்டாலோன்னா மறைக்கு ஒழித்துன்னுட்டார். அது வேதம் கூட முழுசாக சொல்ல முடியலையே. ஏன்னா அதுவும் சொல்லிவிடுத்தேன், என்ன வாக்கு எங்கே நின்று போச்சோ, மனசு எங்கே நின்று போச்சோ, அதுதான் பரபிரம்மன்னு சொல்லிவிடுத்தோம். அதுதான் அந்த பரமேஸ்வரனை தான் இவர் சொல்லிட்டு இருக்கார், பரஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார். அப்போது மறைக்கும் ஒழித்து யோக நீன் முனிவர்க்கு ஒழித்து, யோகாக்னியினால் அப்படியே தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த முனிவர்கள் எல்லாருக்கும் ஒழித்து அமரருக்கு ஒழித்து தேவர்களுக்கும் காட்ட மாட்டாராம். அப்பா இதுதான் என்னுடைய பாதம் அப்படிலாம் காட்டவே மாட்டார். அந்த பாதத்தை அங்கே நமக்காக குஞ்சித பாதமாக தூக்கி நிற்கிறார் சுவாமி சிதம்பரத்தில். அப்பா இதுதான்ப்பா இதுதான்ப்பா இதுதான்ப்பா. தேவர்களாலும் பார்க்க முடியாத ஒரு பாதத்தை நம்ம போய் பார்க்குறோன்னு அனுபவிக்கணும் சிதம்பரத்தில். அதனால தான் பார்த்தா முக்தி. அங்கே தரிசனாத அபிரசசி, அந்த பாதத்தை போய் ஒரு தடவை பார்த்துட்டோன்னு சொன்னாலே முக்தி நமக்கு கிடச்சிடும். அந்த பாதத்தை அமரருக்கு ஒழித்து மேலாம் சிற்பதத்தில் சின்மயமாய் நிறைந்து ஞான திருவாளர் உட்கலந்த தேவதேவே அப்படின்னு அருள்பாளர் சொல்கிற மாதிரி அத்தானா பேருக்கும் மறைச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த பாதத்தை தந்து அருள வந்தருளும். இத்தனை பேர் அந்த பாதத்தை எப்படியானு எட்ட பிடிச்சுன்னம்னு நினச்சின்னு இருக்கா. ஆனால் இங்கே என்ன வாண்ணா, இவாளெலாம் யாரும் கேட்கல, எனக்கு பாதத்தை கொடு, நான் உன்னுடைய பாத பஜனை பண்ணணும் அப்படின்லாம் இங்கே யாரும் சிவனை குடிச்சு அப்படியே தபஸ் பண்ணி அப்படியே 5 பஞ்சாகிரி தபஸெல்லாம் பண்ணலை இங்கே. ஆனால் என்னாச்சான், தந்தருள வந்தருளும், தானாக கொடுக்குறாராம். அது எப்பட்றா ஒருத்தனுக்கு கொடுக்க முடியும், இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாதான்னு அப்படின்னு சொன்னாக்க மணிவாசகர் அழகாக அதுக்கு தான் சொல்லுவார்.
திருச்சதகத்தில் தேவர்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத அப்படி சின்னதாக குறிப்பு கொடுத்துட்டு வருவார். திருச்சதகத்தை பார்த்தோன்னா இது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி சூழ்த்து மதுகரம் முரலும் தாரோயை நாய் அடியேன் பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே. திருச்சதகத்தில் சொல்லும்போது அழகாக சொல்லுவார், நம்ம தேவர்களும் உன்னை குறித்து தபஸ் பண்ணுறா, நானும் உன்னை குறித்து தபஸ் பண்ணுறேன், நானும் உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன். ஆனால் என்ன, தேவர்கள் மாதிரி என்னால் எவ்வளோ ஒரு சுவாமிகிட்ட எப்படிலாம் இதுவாக பேசுகிறாரு பாருங்க மணிவாசகர். தேவர்கள்லாம் என்ன வேண்டி தெரியுமா உன்னை உபாசனை பண்ணுறா, எனக்கு அந்த மாதிரிலாம் உபாசனை பண்ண தெரியாதுப்பா. தேவர்கள்லாம் மீதி எல்லாரும் அவளோட தாழ்ந்தவாளாக இருந்து தான் கீழே இருக்கிறவா அத்தனை பேருக்கும் மேன்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு அத்தனை பேரும் எங்களை வணங்கணும் அப்படிங்கிற வரத்தை கேட்டுண்டு உன்னை உபாசனை பண்ணுறா. எப்பேற்பட்டதான ஒரு குறிக்கோள். இந்த நாய்க்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. இந்த நாய் என்ன தெரியுமா, இந்த இகழக்கூடியதான இந்த பிறப்பு இருக்கு இல்லையா, இந்த பிறப்பு ஒழிஞ்சு போயிடணுன்னு எனக்கு ஒரு ஆசை. இதுக்காக உன்ட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். பார்த்தியா எப்படி இருக்குது பார்த்தியா, தேவர்கள் மாதிரி எனக்கு ஸ்தோத்திரம் பண்ண தெரியலன்னு எப்படி பேசுகிறாங்க. அதாவது போகிற போக்கில் தேவர்களையும் அப்படி ஒரு தட்டு தட்டிவிட்டு, ஏய் நீங்கள்லாம் என்னடா பக்தாள், இங்கே பாருங்கடா, பூலோகத்தில் பாருங்கடா, ஐயாறில் பாருங்கோ, மதுரையில் பாண்டிய தேசத்தில் பாருங்கோ, சுந்தரமூர்த்தி முன்னாடி இருக்கிறவாளை பாருங்கோ, இங்கே திருவண்ணாமலைக்கு பாருங்கோ, அங்கே நிற்கணும் அண்ணாமலையார் முன்னாடி நிற்கிறவாளை பாருங்கோ, நீங்கள்லாம் தேவர்கள்னு சொல்லிக்கிறதுக்கு தான் உண்டா, நீங்கள் எல்லாம் ஆசைப்பட்டு அத்தனை பேரையும் நமஸ்காரம் பண்ண வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். திருவண்ணாமலைக்கு ஜோதி போது பார்த்தா தெரியும், யாரும் ஆசைப்படலை, யாரும் கேட்கலை. ஆனால் ஒரு சிவனடியார் இன்னொரு சிவனடியாரை பார்க்கும்போது தானாக 2 பேரும் ஒரே நேரத்தில் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவா. இது கேட்காம கிடைக்கக்கூடிய ஒரு வஸ்து. இதை போய் கேட்டு தேவர்கள் அப்படி ஒரு தட்டு தட்டிட்டு இருந்தாலும் சுவாமி கிட்ட ஒரு பாரபட்சத்தை காட்டுறார். அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறல்ல, அவன் இதை தன்னுடைய ஆசைக்காக தன்னுடைய ஏற்றத்துக்காக விருப்பம் கேட்டுருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுற. ஆனால் பிறப்பு போயிடணும் உங்ககிட்டயே இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய எனக்கு அனுகிரகம் பண்ணாமல் இப்படி பாரபட்சம் பார்க்கலாமா, எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு அப்படி சுவாமிகிட்ட சொல்லாமல் சொல்கிறார். அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகம் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பாரியாம் ஆரேலோர் எம்பாவாய். அப்படி மறைச்சு வச்சுருக்கக்கூடிய தன்னுடைய பாதத்தை சுவாமி காட்டுறதுக்குன்னு இங்கே மெனக்கட்டு நமக்கு தரணும்னு வந்துட்டுருக்கிற சமயத்தில் ஏசும் இடம் ஈதோ இப்படி பேசலாமா, நம்ம எல்லாருமா சேர்ந்துட்டு அந்த பாதத்தை பூஜை பண்ணி நன்ன உய்வை அடைவோம் அப்படின்னு சொல்லி அவர் மணிவாசகர் அத்தனை பேரையும் கூப்பிட்றார். அந்த ஒரு அனுகிரகத்தை மனசில் வச்சுட்டு வேறு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் இப்படி அடுத்தவாளை புறம் பேசாமல் நம்ம சுவாமியை மட்டுமே பற்றி பேசுவோம் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோடு வாழ்ந்தோம்னு சொன்னால் பரமேஸ்வரன் நம்ம கிட்டேயே தான் இருக்கார் அப்படிங்கிறது புரிய வரும். அந்த புரிதலை பகவான் அத்தனை பேருக்கும் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி முடிச்சுக்கிறேன். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூரமர்ந்த அரசே போற்றி, சிறார் திருவையாரா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.